ஃபசர் அலி கமிஷன் சொல்லிட்டு கயல் நான் பண்ணுறேன்ப்பா கயல்விழி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் கயல்விழி. ஓகே, தேங்க்யூ. ஸோ பிஜிடிஆர்பி இணைஞ்சிருக்கக்கூடிய ஸோ நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் ஸோ குட் மார்னிங். ஸோ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லோரும். ஏன்னா இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸுக்காக நடத்தக்கூடிய ஒரு கிளாஸ். நம்ம ஷெட்யூலில் இந்தியன் பாலிட்டியும் அதாவது மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல ஐஎன்எம் அப்படிங்கிறது அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதில் இன்றைக்கி ஐஎன்சி முக்கியமான சாப்டருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறதுல 1885 1950 வரைக்கும் அந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற 3 பேசஸ் 3 காலகட்டமாக நம்ம பிரிச்சுருவோம். அதாவது 1885 1905 வரைக்கும் ஒரு காலகட்டமாகவும், 1905 1920 வரைக்கும் ஒரு காலகட்டமாகவும், 1920 1950 வரைக்கும் ஒரு காலகட்டமாகவும் 3 காலகட்டம். இதிலிருந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பியில் 2 அல்லது 3 கேள்வி வரும். பாலிட்டியிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஐஎன்சி அப்படிங்கிறத 1 or 2 கொஸ்டின்ஸ், ஒரு 2-3 கொஸ்டின் வந்தாவே. ஏன்னா மொத்தமே 10 கேள்வி தான் பிஜிடிஆர்பிக்கு. ஆனால் குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு பாலிட்டியிலேருந்து 15 கேள்விகளும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படிங்கிறதுலேருந்து 20 கேள்விகளும் அப்படிங்கிற மாதிரி இடம்பெறும். 35 கேள்விகள் டோட்டலாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால தான் நீங்கள் பிஜிடிஆர்பியும் அட்டன் பண்ணிக்கோங்க. வரலாறு படிக்கிறவங்களுக்கு இது முழுக்க 110 கேள்விகளுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த 2 சாப்டர். அதனால தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் எல்லோரும் இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிஜிடிஆர்பியில் எல்லாருக்கும். ஸோ லாஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னோட வாய்ஸ் அப்படிங்கிறதும் என்னோட வீடியோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியராக இருக்கா? யாராவது ஒருத்தர் மட்டும் தான் அன்மியூட் பண்ணும். நாகலட்சுமி மட்டும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. நாகலட்சுமி எப்படிமா இருக்கு? வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? கிளியர். ஸோ அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ மீட் பண்ணிக்கலாம் கிளாஸ் அப்படி நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ நேற்றுக்கு நடத்தின கிளாஸையும் நான் ரீகால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 11:30 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுவும் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு இருக்குது. நமக்கு ஜிகே பார்ட்டில் கேட்பாங்க. அதோடு கூட ரொம்ப முக்கியமானது 2வது நம்ம ஐஎன்சி அப்படிங்கிறதுல 1885 19 அப்படிங்கிறது வரைக்கும். ஆனால் முன்னாடி உட்காருப்பா, வா சோஃபா எடுத்துக்க. திருப்பி போடுவாங்க. சார் குட் மார்னிங் சார். ஆரோக்கிய சுசீலா பேசலாம். எதுவும் பேசணுமா சார்? எஸ் சார். வீடியோ ஆன் பண்ணிருக்கா சார்? ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். அம்மா நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், இது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பி உள்ளவங்க நீங்களாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அ பிஜி அசிஸ்டன்ட், ஆஸ் அ டீச்சர். நீங்கள் டீச்சரே புரிஞ்சுக்கலைன்னா எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சுக்குவாங்க? நான் ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிடணும். வீடியோ எக்காரணம் கொண்டும் ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு பாடம் நடத்தும் போது ஏதாவது பாடத்தில் சந்தேகத்தில் இருந்தால் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க பாருங்கள். ரெகுலராக படிக்கிறவங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரெகுலராக எங்ககிட்ட படிக்கிறவங்க எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுறாங்க வைக்கிறாங்க. சுசிலா யாரும் அப்படி ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லிடுங்க, நான் ரிமூவ் பண்ணி விட்றேன். இப்போ கட் பண்ணிட்டா சார், வீடியோ ஆஃப் பண்ணிட்டா சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வைக்கும்போது ஃபாலோ பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு சாம்பிள் வேணால் காமிக்கிறேன். இந்த ஆரோக்கிய சுசிலா எங்களோட ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு சாம்பிள் வேணால் காமிக்கிறேன். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆரோக்கிய சுசிலா இப்போ வீடியோ ஆடியோ கிளியர் தானே? எஸ் சார், கிளியர் சார். ஸோ கிளியர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக வரலாறு அப்படிங்கிறதுல நம்ம வந்து எல்லா பாடமும் அப்படி படிச்சுட்ருக்கோம். ஐஎன்சி அப்படிங்கிறது படிச்சுட்ருக்கோம், இந்தியன் பாலிட்டி படிச்சுட்ருக்கோம். இது வந்து நியூ பேட்ச் தாங்க. இதில் இணைஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நியூ. ஏன்னா இப்போ 4 நாள் தான் ஆகுது இந்த பேட்ச் ஆரம்பிச்சே. ஸோ வெரி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது மண்டே தான் அந்த கிளாஸ் ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ இட் இஸ் அ 5th one. 5 நாள் 5வது நாள் கிளாஸ் அப்படிங்கிறதுல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இது பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இது வந்து முதல் வகுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இது என்ன சொல்கிறது, ஃபார்மல் கிளாஸ் கிடையாது. ஃபார்மல் கிளாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock தான். யூனிட் 1 பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறதுனோட நியூ அப்படிங்கிறது வந்து ஸோ அப்டேட்டட் வெர்ஷனில் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது நடைபெறுது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஒரே ஒரு செகண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம அட்டண்டன்ஸ் எடுத்துருக்கணும். பட் இது பிஜிடிஆர்பி இருக்கிறதுனால நேரம் கருதி அப்படிங்கிறத நான் குயிக்காக எடுத்துகிட்டு போய்ட்றேன். ஸோ இந்த கிளாஸில் நேத்திக்கு நடத்துனதில் பார்ட் 1 அப்படிங்கிறதுல வந்து நம்ம கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறது வந்து நேத்திக்கு நடத்தணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம நடத்தியிருந்தோம். ஃப்ரேமிங் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது எப்படி அப்படிங்கிறது வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்த ஆக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் நேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளாஸ் கொடுத்துருந்தோம், வச்சுருந்தோம். ஸோ ஓவரால் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
எங்க சார் என்கிட்ட கேள்வி கேளுங்க. நம்முடைய ஆஸ்பிரண்ட் இந்த 4 நாளாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, சார் என்கிட்ட கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறேன். குயிக், கொஞ்சம் வேகமாக வாங்க. நம்ம லாஸ்ட்டு 4 days நடத்தின கிளாஸில் இருந்து நான் கேள்வி கேட்குறேன். தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறேன். நான் மறுபடியும் பேசுகிறது சரி. ஆரோக்கிய சுசிலா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக, அதாவது இந்தியாவுக்கு ஒரு தனியாக அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை முத சொன்ன நபர் யாரு? எம்என் ராய் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் சொன்னார்? 1934 சரி, 1934 நமக்கு ஹிஸ்டரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒரு முக்கியமான நபர் வராரு, ஒரு முக்கியமான கண்டுபிடிப்போட. அவர் யார்? 1934 6 பெரிய தானிய களஞ்சியங்களை வந்து கரப்பால கண்டுபிடிச்சாங்க சார். சரி, 6 பெரிய தானிய களஞ்சியம் அப்படிங்கிறத கரப்பால மார்ட்டிமர் வீலர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரா? 1934 சார். சரி, 1934. அதே 1934 அப்படிங்கிறதுல எக்கனாமிக்ஸ்ல ஒருத்தர் முக்கியமான ஒரு திட்டத்தோட சம்பந்தப்படுவார். அவர் யாரு? சேம் 1934. விஸ்வேஸ்வரையா திட்டம் சார். சரி, விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் அவர் எழுதின அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன? மறந்துடுச்சு. பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா. பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா. ஸோ இப்படி தான் அசோசியேட் பண்ணி படிக்கணும். ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கோம், ஒரு விஷயம் பாலிட்டியில் சொல்லியிருக்கோம், ஒரு விஷயம் எக்கனாமிக்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ 1934 மட்டும். ஸோ 1934 அப்படிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரியில் என்னென்னா, மார்ட்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார்? தானிய களஞ்சியம், 6 பெரிய தானிய களஞ்சியங்களை கண்டுபிடிச்சார் மார்ட்டிமர் வீலர். எங்கே? கரப்பால. ஸோ கரப்பா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சிந்தி மொழி சொல். கரப்பாங்கிறது சிந்தி மொழி சொல். சிந்தி மொழி அப்படிங்கிறது தான் நம்ம இதில் 21வது அமெண்ட்மெண்ட்டில் 15வது மொழியாக சேர்ந்தது. 21வது அமெண்ட்மெண்ட்டில் 15வது மொழியாக சேர்ந்தது. மொழி அப்படின்னு சொன்னாவே அதே ஆரோக்கிய சுசிலாட்ட கேட்குறேன், பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட் சொல்லுங்க பார்ப்போம். மொழிகள் அப்படிங்கிறது எந்த அட்டவணையில் குறிப்பிடப்படும்? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மொழிகள் 8th ஷெட்யூல், 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் இருக்கு? 22 மொழிகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எத்தனை மொழிகள் அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற, அதாவது நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு தற்போது. 11 மொழிகள். 8 மொழிகள் கிடையாது, 11 மொழிகள். ஆமாம், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் இருந்தது, இப்போ 5 மொழிகள் அப்படிங்கிறது. 5 மொழிகள் 2024 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முதல்ல செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது? தமிழ். 2004 டேட் என்ன? யாருனாலும் சொல்லலாம், தெரிஞ்சவங்க சொல்லலாம். நேத்தி கூட நான் கிளாஸ் நடத்தினேன், ஆரோக்கிய சிஸ்லாம் முடிக்கிறாங்க பிஜிடிஆர்பி. நல்லா ஜோதி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது June 6, எக்ஸாக்ட்லி கரெக்ட். June 6 மீட் பண்ணிங்க. சொல்லிட்டோம்னா மீட் பண்ணிடணும். நீங்கள் பதில் சொல்லியாச்சுன்னா மீட் பண்ணிடணும், அடுத்த செகண்ட் மீட் பண்ணிடணும். ஸோ June 6 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் அப்படிங்கிறது செம்மொழி அந்தஸ்து பெற்றது முதல் மொழியாக 2004. ஸோ இந்த 2004 நம்ம எப்படி அசோசியேட் பண்ணி படிக்கலாம்னா, 2004 அப்படிங்கிறது வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை. மதுரை உயர்நீதிமன்ற கிளை 2004 தான் ஏற்படுத்தினாங்க. தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது வந்து 2004 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி சுனாமி அப்படிங்கிறது 2004 அப்படிங்கிறதுல தான் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல் 2004 தான் வாக்காளர் அடையாள அட்டை. 2004 வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது 2004 அப்படிங்கிறதுல தான் கொண்டு வந்தாங்க, வச்சாங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே ஸோ எப்போவுமே ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டோட அசோசியேட் பண்ணி படிக்கும்போது நம்முடைய ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுங்க. நம்முடைய ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். June 6 அப்போ 2004 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப முக்கியமானது நம்ம கேள்விகள் கேட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ எங்கள் ஆரோக்கிய சுசிலா சொல்லுங்கள், எந்த கட்சி அப்படிங்கிறது வந்து முதல்ல கோரிக்கை வச்சது பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட, எங்களுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படின்னு. அந்த சுயராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? சுயராஜ் 1923. அந்த கட்சியை உருவாக்கின 2 முக்கியமான தலைவர்கள் யாரு? மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் சார். சிஆர் தாஸ் அப்படிங்கிறது மோதிலால் நேரு. இந்த சிஆர் அப்படிங்கிறதுல சிஆர் என்பது என்ன? சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் அப்படிங்கிறது இது என்னது? அது பேரா, ஊரா, இல்லை வேற எதுவுமா? ஊர் சார். சித்தரஞ்சன்ங்கிறது ஊர் சார். அந்த ஊர் சித்தரஞ்சன் அப்படிங்கிற ஊர் எந்த ஊர்ல இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு? மேற்கு வங்காளம் சார். மேற்கு வங்காளம் அப்படிங்கிறதுனுடைய கேபிட்டல் சிட்டி என்ன? ரொம்ப கடினமான கேள்வியாச்சு. இவ்வளவு யோசிக்கிறீங்க. கொல்கத்தா அப்படின்றது இல்லையா? கொல்கத்தா அப்படிங்கிறது எந்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது? அரண்மனை நகரம் சார். அரண்மனை நகரம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். யார் இப்போ முதல்வர்? மம்தா பானர்ஜி சார். மம்தா பானர்ஜி எந்த கட்சி? திரிணாமுல்
காங்கிரஸ் சார். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது அங்க என்ன கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது? வில்லியம் கோட்டை சார். வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் முத எங்க இருந்தது? கல்கத்தா சார். கல்கட்டா அப்படிங்கிறது அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யாரு? கல்கட்டால ஃபர்ஸ்ட் 1774. சார் எலிசா இம்பே சார். சார் எலிசா இம்பே. இப்போ எங்க இருக்கு அதே உச்சநீதிமன்றம்? டெல்லி சார். டெல்லியில. ஸோ டெல்லியில எந்த நாள் அப்படிங்கிறது வந்து மாற்றப்பட்டது? 1956 ஜனவரி 24 சார். 56 இல்ல 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26. சரி 1950 ஜனவரி 26. ஸோ 1950 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 48 இல்லை. ஸோ அதே மாதிரி 1950 அப்படிங்கிறதுல எந்த தேதியில ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்தது? ஜனவரி 26 சார். இல்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்தது ஜனவரி 28. சார் 28 சார். ஜனவரி 28 1950 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் சார். தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ போட்டித் தேர்வில் 2 முக்கியம். தெரிஞ்சா சொல்லணும், ஏன்னா கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்களால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க எதுவுமே பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு. எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் மிஸ்டர் சாரதி. வில்லியம் கோட்டையினுடைய புதிய பெயர் விஜய் துர்க். விஜய் துர்க். இன்னைக்கு கூட கரண்ட் அஃபேர்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாம்பாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்பாத் அப்படிங்கிறத மாற்றிருக்கிறாங்க. ஸோ எங்கன்னா மகாராஷ்டிராவில் இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றிட்டே வருவாங்க. இப்போ அந்தோமான் நிக்கோபார் அப்படிங்கிறதுல போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது என்ன நகரமாக மாற்றப்பட்டிருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நல்லா பேசுகிறவங்க சத்தமாக பேசுகிறோம். ஸ்ரீவத்சல். விஜயபுரம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுல திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்தில் திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ். ஏன்னா அலகாபாத்தோட இப்போ புதிய பெயர் இருக்கிறது தான் பிரயாக்ராஜ். நேற்றுக்கு நான் இந்தியன் பாலிட்டி நடத்தும் போது சொன்னேன், முதல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநிலத்தின் பெயர் என்ன? முதல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநிலத்தின் பெயர் என்ன? நான் பேசுறது யாருக்குமே புரியலையா? இல்ல கேள்விக்கு ஆன்சர் தெரியல? கயல்விழி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்தக்கூடாது. கயல்விழி மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எந்த மாநிலம் அப்படிங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? எந்த மாநிலமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? கயல்விழி. யுனைடெட் ப்ரொவின்ஸ்னு சொல்லப்படுற யூபி சார். இப்ப இருக்கிற பிரசன்ட் யூபி. எக்ஸாக்ட்லி கரெக்ட்டுங்க. யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படிங்கிறது தான் இப்போ என்னவா மாற்றப்பட்டிருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது 1950ல. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட் இதுப்பா பெயர் மாத்தினது. செகண்ட் ஸ்டேட் கயல்விழி. மெட்ராஸ் அப்படிங்கிறது கயல்விழின்னு சொல்லும்போது நாகலட்சுமி வரக்கூடாது. நாகலட்சுமி நான் ஓப்பன் தான் கேட்டேன். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கயல்விழி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்க பேசக்கூடாது. நாகலட்சுமி அண்டர்ஸ்டூடா? ஓகேங்க. ஸோ கயல்விழி. ராதா அப்படிங்கிறவங்க கை உயர்த்திருக்கீங்க. ஏதோ வேணுமா? எதுவும் டவுட்டா? எதுவும் பேசணுமா? ஸோ ராதா அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் ஷோ யுவர் ஹேண்ட். டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ்? இஃப் யூ வாண்ட் டு எனிதிங் டிஸ்கஸ் வித் மீ யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். அதர்வைஸ் ப்ளீஸ் ரிமூவ். ஏதாவது பேசணும்னா மட்டும் கை உயர்த்துங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் கவனிப்பேன். ஸோ நீங்கள் பேசுறது வைக்கிறது எல்லாத்தையும் கவனிப்பேன். நான் ஏதாவது பேசணும்னா நீங்கள் பேசலாம். அதர்வைஸ் யூ ஷுட் கீப் அ குவைட். ஸோ குவைட் அப்படிங்கிற மாதிரி இருங்க, வச்சுருங்க. ஸோ ஓகே, கயல்விழி இன்ட்ராக்ட் பண்ணுங்க. கயல்விழி ஆக்சுவலாக 2வது மாநிலம் இது. மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவா மாறிச்சு? தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 1969ல் மாறிச்சு. அப்போ யாருங்க 1969ல் முதலமைச்சர் யாருங்க? கயல்விழி நான் பேசுறது கேக்குதா? 1969 அறிஞர் அண்ணா. 1969 அறிஞர் அண்ணா. ஸோ யார் இன்ட்ராக்ட் பண்ணுவா? 1969ல் ஏகப்பட்ட விஷயம் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1969ல் தான் மேஜர் பேங்க்ஸ் 14 வங்கிகள் எக்கனாமிக்ஸில் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறது 1969ல் தான். ஸோ நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தது 1969 தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. பயாலஜியில் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படிங்கிறவர், அவர் வந்து முதல்ல இருதய மாற்று அறுவை சிகிச்சை, அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி அது பண்ணது வந்து 1969 தான். 1969. இதெல்லாம் முக்கியமான வருஷங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கயல்விழி சொல்லலாம். ஆக்சுவலாக மைசூரு அப்படிங்கிறது கர்நாடகாவை மாறினது எப்போ? 73. 1973 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய இது. ஸோ மைசூரு அப்படிங்கிறது கர்நாடகாவை மாறிச்சு. அதே வருஷம் தான் 1973ல் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேசவநந்தா பாரதி கேஸ். கயல்விழி, இந்த கேசவநந்தா பாரதி கேஸ் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது? பிரியாம்பிளோட தொடர்புடையதுன்னா எப்படி தொடர்புடையது? பிரியாம்பிளோட
பிரியாம்பல்ல வந்து 3 கேஸ் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் பெருபாரி யூனியன் கேஸ், அப்புறம் கேசவந்த பாரதி கேஸ், அப்புறம் எல்ஐசி கேஸ் சார். அந்த பெருபாரி கேஸ் அப்படிங்கிறது எந்த வருஷம்? இல்ல நான் பேசுறதுக்கு கேள்வி. பெருபாரி கேஸ் அப்படிங்கிறது சோ எந்த வருஷம்? 60 சார், 1960 1960 அப்படிங்கிறது. சோ அப்ப கேசவநந்தா பாரதி கேஸ் 1973, எல்ஐசிங்கிறது 1995. எல்ஐசிங்கிறது 1995. சோ 1960ல இந்த பெருபாரி கேஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புல இது ஒரு பகுதின்னு சொல்லுதா, பகுதி அல்லன்னு சொல்லுதா? பகுதி இல்லைன்னு சொல்லி இருந்துச்சு சார். அப்புறம் வந்து கேசவந்த பாரதி கேஸ்ல வந்து இது வந்து இட் இஸ் அ பார்ட்னு சொன்னாங்க சார். அத எல்ஐசி கேஸ்ல ரீஇட்டரேட் பண்ணாங்க சார். இட் இஸ் அ பார்ட். அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கேசவநந்தா பாரதி கேஸ் அதே 1973. மைசூர்ன்றது கர்நாடகா மாறுது அதே 1973. இதுதான் புலிகள் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சட்டம் 1973 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 1973. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட் பா அடுத்து 1973க்கு பிறகு? எம்எல்ஏ சார் மினிகாய். 1992ல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1992ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எம்எல்ஏ மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். எம்எல்ஏ மினிஸ்டர்னா ஸோ எம் அப்படின்னு சொன்னா மால்டியூஸ், எல் அப்படின்னு சொன்னா லக்ஷத்தீவ்ஸ், ஏனா அமென்டியூஸ். இது எல்லாம் அதே மாதிரி மினிகாய், எம்னா மினிகாய். இது எல்லாமே லக்ஷத்தீப் அப்படிங்கிற மாதிரி மால்டியூஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே லக்ஷத்தீவ்ஸ் அப்படின்னா 1992. இந்த 1992ங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1992 நம்மளுடைய இந்தியன் சைக்காலஜியில் படிச்சிங்கன்னா 1992ன்றது கரும்பலகை திட்டம். ஸோ ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் 1992. அதே மாதிரி மகளிர் காவல் நிலையம் 1992. அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியை எடுத்துட்டோம்னா 1992ல 2 சட்ட திருத்தங்கள் இருக்கும். 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். நரசிம்மராவ் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, பர்டிகுலரா தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நரசிம்மராவ். அவரோட பீரியட்ல தான் இந்த 73rd அமெண்ட்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட்டோ அப்படிங்கிறது வரும். இந்த 73rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பஞ்சாயத்து ராஜ். 73rd அமெண்ட்மெண்ட்ன்றது பஞ்சாயத்து ராஜ். 74th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முனிசிபாலிட்டி, நகராட்சி அப்படி சொல்லலாம். இது ரெண்டுமே 1992ல தான். இப்போ 1992 நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும். எஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரிசா அப்படிங்கிறது மாறினதும், அதே மாதிரி பாண்டிச்சேரிங்கிறது புதுச்சேரி அப்படிங்கிறது மாறினது எந்த வருஷம்ப்பா? கயல்விழி 2011 அப்படிங்கிற இயர்ல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரிசாங்கிறது ஒடிசாவா மாறி இருக்கு. அதே போல வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிறது புதுச்சேரியா மாறி இருக்கு. ஸோ எத்தனை மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து எத்தனை யூனியன் பிரதேசங்கள் மாநில அந்தஸ்தையும் பெற்றிருக்கு கயல்விழி? வேகமா எடுக்கணும். கயல்விழி இந்த ஸ்பீட் பத்தாது. 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, புதுச்சேரின்றது ஞாபகம் வச்சுங்க. சார் நீங்க அமைதியா இருந்துட்டு நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. நீங்க அமைதியா இருந்துட்டு வேகமா ஆன்சர் எடுக்க முடியலன்னா அமைதியா இருக்கணும். சரியா? ஓகே, பரவாயில்ல. கையெழுதி சொல்லுங்க. ஸோ யார் இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது முதலமைச்சர் யாரு தெரியுமா? உமர் அப்துல்லா அப்படிங்கிறவர் தேசிய மாநாடு கட்சி. உமர் அப்துல்லா அப்படிங்கிறது எங்க யாரு சொல்லுவார்? ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது 2 ரிமூவ் பண்ணாங்க. அந்த 2 ஆர்டிகிளோட பேர் என்ன? தெரிஞ்சவங்க சொல்லலாம். சார் 370 சார். யார் பேசுறது? ஆனந்தி சொல்லுங்க. ஆனந்தி மட்டும் நீங்க அட்மிட் பண்ணுங்க. ஆனந்தி சொல்லுங்க. சார் 370 சார். 370 அப்படிங்கிறது ஆனந்தி எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் தானே? எஸ் சார். ஆனா பிஜிடிஆர்பி கிளாஸ் ஒன்னு கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கன்றீங்க. இந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுங்க. அன்னைக்கெல்லாம் வந்து புரியல சார். லிங்க் வந்து சார் இன்னைக்கு இருக்கு, 7 மணிக்கு இருக்கு. இல்ல நான் வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் கொடுத்தேன். அன்னைக்கெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். சைக்காலஜி எப்படி படிக்கணும், ஜிகேவை எப்படி படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 30 கேள்வி கேட்பாங்க. 12 கேள்வி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற பத்திலாம் ஒரு கிளாஸ் 1.5 மணி நேரம் கொடுத்தேன். அந்த கிளாஸ்ல ஆனந்தி பேர் வரல, ஆரோக்கிய சிசிலாம் வரல. ஸோ அடிச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சார். ஆனா நான் யூடியூப்ல பாத்துருக்கேன் சார். யூடியூப்ல பாத்தீங்களா? லிங்க் வரலன்னா எனக்கு நீங்க நேரடியாக கனெக்ட் பண்ணலாம். என் ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும்ல, நேரடியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஆனந்தி பேசுங்க. சரி, ஓகே, அது அப்புறம் பேசுவோம், நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆனந்தி பேசுங்க. ஆர்டிகல் 370 மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சம்பந்தப்பட்டதா? ஆர்டிகல் 370 மட்டும்தானா? இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது 2023ல கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஆர்டிகல் 371 35A1, ஆர்டிகல் 370 35A அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி லடாக் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க புதிய யூனியன் பிரதேசமாக அப்படிங்கிறது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி அப்படிங்கிறது நான் ஆனந்திட்டே கேட்குறேன். நீங்கள் ஆன்சர் பண்ணதுனால எங்கள் நேற்று கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களாப்பா ஆனந்தி? ஸோ பண்ணீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்ட் 1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 4 எதை டீல் பண்ணுது? இவ்வளோ தாமதமா இருந்தா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. சார் 3 வந்து பேர் மாத்தலாம்
நான் 3 பத்தி கேட்கவே இல்லை. பேர் மாத்தலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இல்லை, நீங்கள் ஆனந்தி நீங்கள் மீட் பண்ணுங்கள். ஆனந்தி மீட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது ஒன்று, நீங்கள் பேசுகிறது ஒன்றா இருக்குது. லேட் ஆகுது ப்ளீஸ். சரி, இப்போ சார் நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய மற்றவங்களுக்கு பரிச்சயம் ஆகணுது. நம்ம நடத்துனது பரிச்சயம் ஆகணும். அப்போ தான் நம்ம புதிய பாடங்களுக்கு போக முடியும். எப்போவுமே பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க. நாளில் ஒன்று எடுக்க தெரியணும், எம்சிக்குவாக இருந்துச்சுன்னா. இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு ஆன்சர் எடுக்க தெரியணும். எங்க சார் நான் சொல்கிறேன் சார், தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலாம் தெரிஞ்சுக்கிறேன். குயிக்காக வாங்க, நல்லா வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. யார் வரா சார்? நான் ஆன்சர் பண்ணுறேன் சார், தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுறேன், தெரியலாம் தெரிஞ்சு. ஸ்ரீவத்சன்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறியா? சார் சொல்றேன் சார். சார் ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3ல சொல்லப்படாத விதிகளை தான் ஆர்டிகல் 4ல சொல்லுது. ஆர்டிகல் 2, 3 அப்படிங்கிற டீல் பண்ணாத கூடுதல் விஷயங்கள் மட்டும் தான் ஆர்டிகல் 4 அப்படிங்கிறதுல இருக்கும். அப்படிதானே ஆனந்தி? ஏன் இதை சொல்ல முடியல, தாமதமாகுது? சார் இல்ல சார், அதுல சொல்லாதது இதுல சொல்லிருப்பாங்க அப்படிதான் சார் சொன்னேன். அப்படிதான் சொல்ல வந்தீங்களா? ஆமா சார். சரி பரவாயில்ல, அதை குயிக்காக எடுக்கணும். இப்போ தம்பி சொன்னார் பாருங்க, தம்பி வந்து ஸ்ரீவத்சன் அழகாக சொன்னார் பாருங்களேன். ஓகே சூப்பர். அப்போ ஆர்டிகல் 4 அப்படிங்கிற ஆர்டிகல் 1னா இந்தியா யூனியன், ஆர்டிகல் 2ன்றது புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி போதும். எங்க யாருன்னு வேணாம். ஸ்ரீவத்சன் சொல்லுப்பா, எத்தனை வகையான மெஜாரிட்டி இருக்கு? சார் 3 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி சார். 3 டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியை வரிசைப்படுத்துப்பா. சிம்பிள் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன், ஸ்பெஷல் மெஜாரிட்டி சார். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன் அப்படிங்கிற மாதிரி 3 மெஜாரிட்டிஸ் இருக்கும். ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதுக்கு என்ன மெஜாரிட்டி இருந்தால் எனஃப்? சிம்பிள் மெஜாரிட்டி சார். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது எனஃப் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலாக தம்பி சொல்லுங்க, மாநிலங்கள் உருவாக்கம் அப்படிங்கிறதோட எத்தனை கமிட்டி வந்து சம்மந்தப்படுது, அல்லது என்னென்ன கமிட்டி, அந்த கமிட்டியோட பேர் என்ன சார்? மெயினா 3 கமிட்டி சார். எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி அண்ட் பசலடி கமிட்டி சார். எஸ்கே தார் கமிட்டி எந்த வருஷம்? 1948. 1948ல 1948 சார். இல்லை, நான் பேசுறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 1948 அப்படிங்கிறது எஸ்கே தார் கமிட்டி. அந்த வருஷம் இறந்தவர் யார்? டிபி கைத்தான் சார். டிபி கைத்தான் மட்டும் தான் இறந்திருக்காரா? இன்னொரு முக்கியமான தலைவர் இறந்திருக்காரு, அதே 1948ல. மகாத்மா காந்தி சார். மகாத்மா காந்திஜி 1948 தான் இறந்திருக்கிறாரு. டிபி கைத்தான் இறந்திருக்காரு. டிபி கைத்தான் அப்படின்னா எதோட தொடர்புடையவர் சார்? கேபினட் குழுல இருப்பாங்க சார். கேபினெட்டுக்குள்ள அவர் இருக்கவே மாட்டார். அவர் இருந்தது டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்திருப்பார். சாரி சார். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாரு? டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் அம்பேத்கர் சார். டாக்டர் B.R. அம்பேத்கர். எப்பவுமே இன்டர்வியூல கேள்வி கேட்டால் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது, சரியா? சில முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய அந்த இது சப்டைட்டில் கொடுக்கணும். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தார். எந்த நாள் அப்படிங்கிறது டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது? ஆகஸ்ட் 29, 1947 சார். ஸோ ஆகஸ்ட் 29, 1947 அப்படிங்கிறதுல டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி மட்டும் மொத்தம் எத்தனை சிட்டிங் இருந்துச்சு, அதில் எத்தனை நாள் சிட்டிங் இருந்துச்சு? 141. எத்தனை நாள் இருந்துச்சுன்னா 141. ஸோ அதை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க? 114 அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறது ஆச்சு முதல் மீட்டிங்லேருந்து கடைசி மீட்டிங் வரைக்கும்? 2 years and 11 months and 18 days சார். 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை மீட்டிங்ஸ் நடந்துச்சு? குயிக் வேகமா எடுப்பா. 11 மீட்டிங்ஸ் சார். 11 மீட்டிங்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 11 மீட்டிங்ஸ். எத்தனை நாடுகள்ல இருந்து எடுத்தோம் சார்? 60க்கும் மேற்பட்ட நாடுகள் சார். 60க்கு மேற்பட்ட நாடுகள் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்தோம். ஸோ எத்தனை லட்சம் ரூபாய் நம்ம செலவழிச்சோம்? 64 லட்சம் சார். 64 லட்சம் அப்படிங்கறது செலவழிச்சோம். எத்தனை ரீடிங்ஸ் இருந்துச்சு? சார் 3 types of readings. 3 types இல்ல, 3 ரீடிங்ஸ். 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான். இப்போவும் நம்முடைய மாக் பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீடிங்ஸ். 3 ரீடிங்ஸ்ல தான் ஒவ்வொரு மசோதாக்களும் கடந்து போகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு மசோதாக்களும் அப்படிதான் கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்ட் 1 அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1953ல என்ன கமிஷன் பா? பசலலி கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் இது ஆந்திர பிரதேஷ். உருவான வருஷம் 1953. அது உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒருத்தரோட இறப்பு, பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ
லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரீஃபார்மேஷன் ஆக்ட்னா எந்த வருஷம் சொல்லுவீங்க? மாநில மொழி சீரமைப்பு சட்டம் 1956 அப்படிங்கிறதுல எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 1956 அப்படிங்கிறது எத்தனையாவது அமெண்ட்? 7வது அமெண்ட்மெண்ட். 7வது அமெண்ட்மெண்ட். தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. கிளாப். ஓகே ஸ்ரீவர்சன், உங்களை போல என்ன போல தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது, நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. ஸோ அவர் வந்து 80% அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறாரு. ஸ்ரீவர்சனுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் தம்பி. ஏன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே நீங்கள் அடிக்கிறீங்க வைக்கிறீங்க. ஸோ நிச்சயமாக வாழ்த்துக்கள், நிச்சயமாக வாழ்த்துக்கள். ஸ்ரீவர்சனுக்கு குரூப் 1 கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். குரூப் 4 கிளியர் ஆயிரும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். இந்த முறை ஸ்ரீவர்சன் நான் சொன்னது போல் அரசு அதிகாரியாக ஆகிடணும். 2025 இதில் இட்ஸெல்ஃபே 2025 இட்ஸெல்ஃப். மறுபடியும் ராதா கை உயர்த்துறீங்க, எதுவும் பேசணுமா? ராதா அப்படின்றவங்க கை உயர்த்துறீங்க, எதுவும் பேசணுமா? நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கை உயர்த்திருக்கீங்க, நீங்கள் அடிக்கடி கை ஹேண்ட் ஏதாவது பேசணும்னா கை உயர்த்தலாம். பிரியதர்ஷினி யார்? பிரியதர்ஷினி ஏன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க? எவ்வளோ டிஸ்டர்பன்ஸை பாருங்கள். ஆனால் பூரா நியூ ஸ்டூடெண்ட் தான், அதான் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. இப்போ அழகாக பதில் சொன்னாங்க பாருங்கள். அந்த தம்பியை நான் வாழ்த்து பண்ணிட்டு இருந்தேன். அவர் 80% அப்படிங்கிறது டிசபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஆனால் சூப்பராக பதில் சொல்கிறாரு, டக்குன்னு அடிக்கிறாரு. ஜென்ரல் நார்மல் ஹியூமன் பீங்கை விட அழகாக அடிக்கிறாரு. அந்த தம்பி சூப்பராக அடிக்கிறாரு, பதில் சொல்கிறாரு. சார் ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவர்ட் சார். ஸோ கீப் இட் அப். ஸ்ரீவர்சன் கேட்டுச்சா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு சார் நான் சொல்கிறேன் நேற்றுக்கு நடத்தின கிளாஸில் என்கிட்ட கேட்டா. ஏன்னா அன்னன்னைக்கு நடத்துகிற பாடங்களை அன்னன்னைக்கே யார் வந்து பரிச்சயமாக்குறாங்களோ அவங்க வந்து சூப்பராக பாஸ் பண்ணுவாங்க. பரிச்சயமாக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அழகாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. வேகமாக குயிக்கா சார் நான் என்கிட்ட கேளுங்க சார். நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். நான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பேர் சொல்லணும். ஷாலினி ஃப்ரம் ராமநாதபுரம். ஷாலினி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது 1956 அப்படிங்கிறதுல அது மாநில வாரியாக மொழி வாரியாக மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு? 14 அப்படிங்கிறதுல. அப்போ 15வது மாநிலமாக சேர்ந்தது எது? குஜராத் அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு? ஆமா, மத்திய பிரதேசத்துல இருந்தா. மகாராஷ்டிரால இருந்து பிரிஞ்சது. தான் பிரிஞ்சது அப்படிங்கிறது குஜராத். மராத்தி பேசுறவங்க மகாராஷ்டிராவும், குஜராத்தி பேசுறவங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தாவும் பிரிஞ்சிச்சு. 15வது மாநிலமாக அப்படிங்கிறது பிரிஞ்சது அப்படிங்கிறது. அட் பிரசன்ட் எத்தனை மாநிலங்கள் இருக்கு, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ் இருக்கு சார். வேகமாடுமா? 28 யூனியன் பிரதேசம். 28 ஸ்டேட் அப்படிங்கிறது 8 யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது. 8 யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா என்னது அது? ஷாலினிக்கு நான் பேசுறது லேட்டா கேக்குதா? இல்ல ஆன்சர் சொல்றதுக்கு? ஓகே, 28 ஸ்டேட் 8 யூனியன் பிரதேசம் சொன்னீங்க. ஏசி வாங்கினேன், DDD கம்பெனியில் வாங்கினேன், ₹1,00,000 வாங்கினேன், புதுசா வாங்கினேன். அது ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்குக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஏசினா அந்தமான் நிக்கோபார். ஸோ அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், டெல்லி, டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி, லக்ஷதீப், புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், லடாக். இதானே சொன்னோம்? இதுதான் சொன்னோம். ஆக்சுவலாக வந்து சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1956 அப்படிங்கிறது மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட போது. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம எந்த ஊர்ல இருந்து எடுத்தோம்? அமெண்ட்மெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் இது 368. ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து 2024 அப்படிங்கிறதுல 104வது அமெண்ட்மெண்ட். 2023 104வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதோடு சம்மந்தப்பட்டது? 104 ஆங்கிலோ இந்தியன்ஸ் சொல்லக்கூடாது. ஆங்கிலோ இந்தியன்ஸ்னா எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதாவது பார்லிமெண்ட்ல, லோக்சபாவில் பிரசிடென்டால 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்கள இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க கிடையாது, இப்படி சொல்லணும். ஆங்கிலோ இந்தியன்ஸ் சார் அப்படின்னு சொன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிறாங்க. பேசுறது புரியுதா ஷாலினி?
ஸோ ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறது லோக்சபாவில் 2 பேர், 545 பேர். அதில் 543 பேர் வந்து நம்ம மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள். இந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். அந்த 2 பேர் 104வது அமெண்ட்மெண்ட் படி 2023 இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னு கேட்டாவே 543 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டாவே 245 அப்படின்னு எடுத்துக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷாலினி, உங்ககிட்ட இருந்த கொஸ்டின் பார்ட் 2 அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது? சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? இங்கிலாந்து சார். இங்கிலாந்து அப்படிங்கறதுல எந்த வருஷம்? சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னாவே எந்த வருஷம்? 1955. 1955 அப்படிங்கிறதுல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா அசோசியேட் பண்ணுங்க, தெரியலனா சொல்லி தரேன். தெரியல சார். 1955 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஹிந்து மேரேஜ் ஆக்ட். 1955 அப்படிங்கிறது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா 1956. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற 7வது அமெண்ட்மெண்ட்ன்றது 1956. கம்பெனிஸ் ஆக்ட்ங்கிறது 1956. எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்றது 1956. ஐபிஆர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 1956. ஸோ இதெல்லாம் 56ஓட முக்கியமானது. கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 2013 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஷாலினி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட் 2 அப்படிங்கிறதோட ஆர்டிகல் என்னப்பா? சிட்டிசன்ஷிப்போட ஆர்டிகல் 5 to 11. 5ல இருந்து 11 வரைக்கும். 5 என்னது? டெஃபினிஷன். 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு அந்த குடியுரிமை வழங்குவது குறித்து. ரைட். 7 இந்தியால இருந்து பாகிஸ்தான். இந்தியாவில இருந்து பாகிஸ்தான். 8 என்ஆர்ஐ சார். என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்ஆர்ஐ டே அப்படிங்கிறது எந்த டே அனுசரிக்கப்படுது? ஜனவரி 9 சார். ஜனவரி 9 அப்படிங்கிறது எதற்காக அனுசரிக்கப்படுது? வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்ன்றது எதற்காக ஜனவரி 9 அனுசரிக்கப்படுது? கேள்வியை புரிஞ்சுட்டு பார்க்கணும். காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த டே சார். காந்திஜி சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ஜனவரி 9 எந்த இயர் வந்தாரு? 1915 சார். 1915. அப்ப எந்த வருஷம் போனாரு? 1893 சார். 1893ல அமெரிக்காவுக்கு போனது யாரு? விவேகானந்தர் சார். விவேகானந்தர். இந்தியாவுக்கு வந்தது யாரு? அன்னி பெசன்ட் சார். அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? அயர்லாந்து சார். அதே 1893ல கணபதி ஃபெஸ்டிவல் வச்சது யாரு? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அதே 1893ல பிறந்தவர் யாரு? ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு. அதே 1893ல கல்யாணம் யார் பண்ணிக்கிட்டார்? திருமணம் சரோஜி நாயுடு அப்படிங்கிறவங்க. ஸோ ஐஎன்சியை பொறுத்தவரை என்ன அவங்களுக்கு நிக்நேம்? ஐஎன்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவங்க தான் இந்திய நைட்டிங்கேல்ன்றது அது தனிமா. ஐஎன்சியில் அவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ஸோ 1893 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு திருமணம். அதே போல சரோஜி நாயுடு தான் ஐஎன்சியில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். ஐஎன்சி இடம்பெற்ற முதல் இந்திய பெண், அப்படிதானே? எஸ். அப்ப யார் வந்து ஐஎன்சி இடம்பெற்ற முதல் பெண் யாரு? அன்னி பெசன்ட். எந்த வருஷம் ஐஎன்சி இடம்பெற்றாங்க? 1917 சார். 1917 அப்படிங்கிறது எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? கல்கத்தா காங்கிரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பத்திரிகைகள் தொடங்கியிருந்தாங்க இல்லையா? பத்திரிகையோட பேர் என்னப்பா? காமன்வெல்த் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்க எந்த ஊர்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க? எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1916 சார். 1916 அப்படிங்கிறது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது யார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? அவங்க கூட இருந்தவங்க யாரு? திலகர் இல்ல. திலகர் வந்து 1916 அப்படிங்கிறது பூனேல அவர் ஆரம்பிச்சிருவார். முன்னாடியே பிப்ரவரியில ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதம் செப்டம்பர்ல ஆரம்பிப்பாங்க. இல்ல, பிபி வாடியா கிடையாது. ஸோ இங்கே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா சுப்பிரமணிய ஐயப்பா. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இவங்க கூட இருந்தவங்க. சரியா? அன்னி பெசன்ட் வந்து இந்தியாவின் டாம் என்று அழைக்கப்படுவாங்க. அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது இந்தியாவின் டாம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேம்மா, தேங்க்யூமா. ஷாலினி, தேங்க்யூ ஸோ மச். குட், கங்க்ராட்ஸ் சார். வேற சார் தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வாய் திறக்க மாட்டீங்க பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்க. நான் உங்களை பரிச்சயமாக்கணும், உங்களை பாஸ் ஆக்கணும், எப்படியாவது உங்களை பதவியில் ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பேன், எங்க எவ்வளோ சூப்பராக சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறோமா? ப்ளீஸ் குயிக்காக வாங்க. தெரிஞ்சா சொல்லுங்கன்றேன், தெரியலைன்னா தெரிஞ்சுக்குங்கன்றேன். நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன், பதில் சொல்ல போறேன். பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அகாடமியில் படிக்கிறதே இவ்வளோ பேர் தானா? கிட்டத்தட்ட 56 பேர் உள்ளே இருக்கிறீங்க. ஸோ 56 பேர் அப்படிங்கிறதுல நான் இருக்கேன் நம்ம கிளாஸில், இல்லை நானாக பேசிட்டு இருக்கேனா? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ண? நான் இருக்கேனா?
இல்லை நான் பேசுகிறது கேட்கலையா சுசிலா? கேக்குது சார். கேட்குது அப்படிங்கிறவங்க, ஸோ பேசாதவங்க பேசலாம்ல, பேசாதவங்க பேசலாம் கிளாஸில் இருக்கிறவங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ யாரும் வீடியோ ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மியூட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க, தேவையில்லைங்கிற வீடியோ தேவையில்லை. ஸோ நீங்கள் மியூட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுங்க, வாய்ஸ் நீங்கள் பேசுங்க. சார் இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க சார், நான் பேசுகிறேன். மற்றபடி யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ ஆன் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆஸ் அ டீச்சர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம வழி நடத்த போகிறோம். வி ஆர் த ரோல் மாடல். ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னாவே ஆசிரியர், ஆசு அப்படின்னாவே துன்பம்னு அர்த்தம், இயர் அப்படின்னா இல்லாமல் ஆக்குறவர்னு அர்த்தம், துன்பம் இல்லாத ஆக்குவர்னா என்ன. ஸோ மாணவர்களிடையே என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் அறியாமல் இருக்குதோ அதை பூரா நீக்கிறவர் தான் ஆசிரியர். வி ஷுட் பி அ ரோல் மாடல். வி ஷுட் பி அ ரோல் மாடல். ஹவு டு டீச், ஹவு டு ரீகால், ஹவு டு ரிவைஸ், ஹவு டு அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து டு மேக் எ குட் டீச்சர். ஒரு பழமொழி இருக்குது இங்கிலீஷில், எ குட் டீச்சர் கேன் மேக் ஈவன் போரிங் லெசன்ஸ் இன்டு அன் இன்ட்ரெஸ்டிங். ஒரு நல்ல ஆசிரியர்னால ஸோ போர் அடிக்கக்கூடிய பாடத்தை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்ற முடியும். அதான் டீச்சர், நல்ல ஒரு ஆசிரியருக்கான இலக்கணம் தான். இது எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன். என்னென்னா இப்போ அந்த இயர்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு கேட்டீங்கன்னு வச்சுங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஐயோ நான் டிஎன்பிசிலாம் படிக்க மாட்டேன். காரணம் என்ன, ரொம்ப இயர்ஸ்லாம் வரும், ரொம்ப அந்த மாதிரி. அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் சயின்ஸ் படிக்க மாட்டேன். காரணம் என்ன, சயின்ஸில் அந்த நேம்ஸ்லாம் புரியாது, பொட்டானிக்கல் நேம்ஸு, கெமிக்கல் நேம்ஸு, அந்த ஈக்குவேஷன்ஸு இதெல்லாம் எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன தெரியுமா, we should mastery with all subjects. we should master with all subjects. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் யார் ஒருவர் மாஸ்டரி ஆகிறாரோ அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். சரியா? போட்டித் தேர்வுக்கு அதுதான் அவசியம். இப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை 110 கேள்வி அவரவர் சப்ஜெக்ட்ஸ் தான். யூஜி பிஜியில் நம்ம என்ன படித்தோமோ அதுதான் 110 கேள்வி. பிஎடில் நம்ம வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் என்ன படித்தோமோ அதுதான் அந்த 30 கேள்வி. அப்போ 110 + 30 140 கேள்வி நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சார் இந்த நியூ பேட்டர்ன் மாற்றிட்டாங்களே, சிலபஸ் மாற்றிட்டு, அதெல்லாம் அப்டேஷன்ஸுங்க, ஒன்றும் இல்லை. எஸ்எஸ்சிஏ அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியணும், ஆர்எம்எஸ்சின்னா உங்களுக்கு தெரியணும், ரூஸா அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷனில், இப்போ என்ன டெவலப்மெண்ட், நியூ எஜுகேஷன் பாலிசி, அப்டேஷன் மட்டும்தான் நமக்கு கூடுதலாக தேவைப்படுது. மற்றபடி எல்லாம் ஒன்று தான், மாறவே மாறாது, மாறவே மாறாது. முதல் பானிபட் போர் அப்படின்னு சொன்னாவே எங்கே அடிங்க, ஆரோக்கிய சுசிலா பிஜிடிஆர்பி அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி. முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது ஸோ எந்த டேட்ல நடந்துச்சு? ஏப்ரல் 21 சார், 1526. ஸோ ஏப்ரல் 21 அந்த டேட் எடுக்க தெரியணும். ஏப்ரல் 21. ஏப்ரல் 13 அப்படின்னா எந்த டேட்டு, எந்த டேட்டு எதோட அசோசியேட் பண்ணுவீங்க? ஜாலியன் வாலாபாக் படுகொலை சார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அக்டோபர் 24 அப்படின்னு சொன்னா எதோட அசோசியேட் பண்ணுவீங்க? யுஎன்ஏ வந்து தொடங்குனது சார். யுஎன்ஏவா யுஎன்ஓவா? சாரி சார், யுஎன்ஓ. ஆமாம், நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சராக இருக்கிறவங்க நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்கன்னா யுஎன்ஏன்னு சொல்லிடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர் வச்சது யார்? பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடியவர் யார்? அதோட ஜெனரல் செக்ரட்டரியா? சாரி சார், ஆண்டனியோ குட்ரஸ். யுஎன்ஓ ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போ இருக்கிறார். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரீகால் பண்ணோம். இது வரைக்கும் நான் நேற்று நடத்தினது தாங்க. நான் இன்னும் கூட நான் நடத்தேன். பாரு நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இருங்க நான் வச்சுக்கிறேன், நான் கிளாஸில் நாளைக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி இருக்கிறாங்க, ஸோ அவங்கள வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசக்கூடாது. ஸோ பரவாயில்ல அப்படிங்கிறதுனால வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா? ஃபீஸ் எதுக்கு கட்டிங்க காலேஜில், சாரி நம்ம அகாடமியில் எதுக்கு சேர்ந்தீங்க? வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா? எல்லாம் கையில் இப்போ சேர்ந்த பொண்ணு தான், எல்லாருமே இப்போ சேர்ந்த பொண்ணு தான். டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன படிக்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஸோ அதை புரிஞ்சுக்கணும். என்ன கட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க, ஸோ கிளாஸ் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது வைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் ஓப்பன் கேட்குறேன். ஓப்பன் கேட்டால் ஆன்சர் பண்ணுவாங்க பாருங்களேன். ஸ்பெசிஃபிக் வாங்கினா தான் பயப்படுறது. ஓப்பன் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். நம்முடைய குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா ஆர் எனி அதர் சிட்டிசன்ஷிப்பா? ஒற்றை குடியுரிமையா அல்லது இரட்டை? யாரு ஒற்றை குடியுரிமை? இப்போ ஜோதி ஆன் பண்ணுங்க. யாரு ஜோதி? உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நீங்கள் பிஜிடிஆர்பியா? ஆமா சார். ஓகே, பிஜிடிஆர்பி என்ன சப்ஜெக்ட்டுமா? இங்கிலீஷ் சார். இங்கிலீஷ் அப்படிங்கிறது. The who is called the father of English? சார் நான் இப்பதான் சார்
என்ன உங்கள் தலைவரை கேட்குறேன் நீங்கள் பிஏ இங்கிலீஷில் 3 வருஷத்தில், எம்ஏ இங்கிலீஷில் 2 வருஷத்தில். ஜோதி சாதாரண விஷயம். ஸோ நமக்கு காலேஜ் டிஆர்பிக்கெலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் இதில் தான் கேட்பாங்க. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜோதி ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சா சொல்லுங்கள், தெரியல தெரிஞ்சுக்கலாம். செஃப்ரி ஜாசர்மா. ஓகே ஜெஃப்ரி சாசர். சார் ஓகே. இங்கிலீஷில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெக்சிகோகிராஃபர்னு சொல்லுவாங்கல்ல, அவர் யார்? லெக்சிகோகிராஃபர். சார் ஆக்சுவலாக நான் கரஸ்ல பண்ணேன் சார். நான் இப்போதான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். இல்லை நீங்கள் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் படிக்க தானே போகிறீங்க. தெரியல சார்னு சொல்லிட்டு டக்குன்னு சார் சொல்லுங்கள் சார் தெரிஞ்சுக்கிறேன் சார்னு சொல்லணும். காரணம் சொல்லிட்டு கூடாது. ஜோதி ரொம்ப முக்கியமானது. பிஎட்ல ஒரு காரணம் இருக்கு. பிஎட்ல ஒன்று இருக்கு முக்கியமானது, ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. பிஎட்ல நம்ம சைக்காலஜியில் புறத்தெரிதல் அப்படிங்கிற கான்செப்ட். காரணம் சொல்லக்கூடாது, காரணம் கற்பித்தல். காரணம் சொல்லவே கூடாது, டக்குன்னு சொல்லிடணும். நீங்கள் யூஜி பிஜி படித்தாலும் கண்டென்ட் படிச்சிருப்பீங்க, தெரியல சார் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லணும். லெக்சிகோகிராஃபர் யாராவது ஆன் பண்ணி சொல்லுங்க. எம்ஏ இங்கிலீஷ் பிஎட் யாராவது உள்ளே இருந்தீங்கன்னா, இல்லை எனி அதர் எந்த ஆஸ்பிரண்ட் வேணாலும் சொல்லலாம். லெக்சிகோகிராஃபர். ஹூ இஸ் கால்டு லெக்சிகோகிராஃபர்? இல்ல உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இல்ல யார் சொல்றது? உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. யாருமா? இல்ல என்ன பானு, ஏதோ பானு மட்டும் கேக்குது, எனக்கு சரியா புரியல. பானு என்ன பானு? அஜீனா பானு. என்ன சப்ஜெக்ட்? இல்ல எனக்கு நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இங்கிலீஷ் தானா? கேக்குது சார். லெக்சிகோகிராஃபர் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்றீங்க, சொல்லுங்க. ஹூ இஸ் கால்ட் லெக்சிகோகிராஃபர்? டிக்ஷனரி மேக் பண்றவங்க சார். டிக்ஷனரியே பண்றவங்க தான் சார் லெக்சிகோகிராஃபர். டிக்ஷனரியே டிக்ஷனரி கிரியேட் பண்றவங்க சார். டிக்ஷனரி கிளியர் பண்றவங்களா? கிரியேட் பண்றவங்க இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு கிரியேட்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, சரியா? லெக்சிகோகிராஃபர் இஸ் a person who compile a dictionary. இதான் அதோட ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இப்படிதான் அடிக்கணும் சார், இப்படிதான் அடிக்கணும். உங்களோட இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட இப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. கிரியேஷன் அப்படிங்கிறது, ப்ரொடக்ஷனுங்கிறது, மேனுஃபேக்சர் சொல்றது, இது லேமேன் சொல்லலாம், இல்லை காமன் பீப்புள் சொல்லலாம். ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் சொல்லலாம், தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறோம் சொல்லலாம், சரியா? ஆஸ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இஸ் an English aspirant. So who is called a lexicographer அப்படின்னா, lexicographer is a person who compiles a dictionary. Who compiles a dictionary? In Englishல சொல்லலாம், தமிழ்ல சொன்னா அகர முதலின்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரி அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானது. வீரமா முனிவர் சதுரகராதி, வீரமா முனிவர் சதுரகராதி அப்படிங்கிறத தமிழில் தோன்றிய முதல் அந்த மாதிரி டிக்ஷனரி. தமிழுக்கான உண்டான முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிக்ஷனரி வந்து சதுரகராதி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க வைப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, சரியா? ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப முக்கியமானது பார்ட் 2 அப்படின்னாவே சிட்டிசன்ஷிப். அப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாவே நம்ம இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். 1955 யார் சொல்லுவா? எத்தனை வழிகளில் நம்ம பெறலாம்? ஜோதி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, சூப்பர். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதுல எத்தனை வழிகளில் நம்ம பெறலாம்? ஒரு குடியுரிமை ஒரு இந்தியன் பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனை இருக்கு? தெரிஞ்ச சொல்லலாம், தெரியல தெரிஞ்சுக்கலாம். இல்லை, பெறுவதற்குரிய வழிமுறைகள் அப்படிங்கிறது 5பா ஜோதி. பெறுவதற்குரிய வழிமுறைகள் 5, இழப்பதற்குரிய வழிமுறைகள் தான் 3. ஜோதி எந்த ஊரு? சிதம்பரம் சார். சிதம்பரம். பயப்படாம பேசுங்க. கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன். கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன், சரியா? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸோ ரிசீவ் அ ஆன்சர். ஒரு கரெக்டான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இந்த பாருங்க, நீங்கள் சூப்பருங்க. மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சோ தெரியவில்லாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் சார், இந்த உங்கள் தைரியத்தை பாராட்டுறேன். எப்போவுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஜோதி இதை மீட் பண்ணுங்க. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க ஒருபோதும் சாதிக்க மாட்டாங்க. வாயை திறந்து சொல்கிறவங்க தான், தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான், தெரிஞ்சதை ட்ரை பண்ணுறவங்க தான் ஜெயிப்பாங்க. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே ஒரு சிறு வித்தியாசம் தான். வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் தான். தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு முற்படுவாங்க வெற்றியாளர்கள். தோல்வியாளர்கள் தெரிஞ்சதை கூட தெரியப்படுத்துறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க, ஹெசிடேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாயு உள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கணும்னு சொல்லி. வாயு உள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளை தான் ஜெயிக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் ஜோதி சிதம்பரம் எம்ஏ இங்கிலீஷ் வித் பிஎட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி பானு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 hour அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு. 1 hour அப்படிங்கிறது கடந்து போயிடுச்சு. ஸோ நான் ஒவ்வொருத்தரா ரேணுகா அப்படிங்கிறவங்க ஆன் பண்ணிக்கோங்க. ரேணுகா நம்ம ஸ்டூடெண்ட்டாப்பா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டா? ரேணுகா சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குடியுரிமை அப்படின்னு சொன்னோம்ல, சிட்டிசன்ஷிப்
அந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது பெறக்கூடிய வழிமுறைகள் எத்தனை, இழப்பதற்குரிய வழிமுறைகள் எத்தனை? 5 waysல நம்ம பெறலாம் சார், 3 waysல லாஸ் சார். ஸோ பெறுவதற்குரிய வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5, இழப்பதற்குரிய வழிமுறைகள் அப்படின்னா 3 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஜூலை 15 யாருடைய பிறந்தநாள் பார்த்தோம்? ஜூலை 15 யாருடைய பிறந்தநாள்? காமராஜருடைய எத்தனையாவது பிறந்தநாள்? 123 அப்படிங்கிற 123வது பிறந்தநாள். அந்த 123 இந்தியன் பாலிட்டியோட நான் அசோசியேட் பண்ணேன். ஒரு ஆர்டிகல் இருக்கு. எஸ், ஆமா. என்னது அது? ஆர்டினன்ஸ். வெறும் ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடாது. ஆர்டினன்ஸ் பை பார்லிமெண்ட் இல்ல, ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது. கிளாஸ்ல நான் நடத்தின மாதிரியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். ஸோ இப்போ ஆர்டினன்ஸ் பை கவர்னர் இது. ஆர்டினன்ஸ் பை கவர்னர் 213. அப்படியே நான் லாஸ்ட் 2 டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். 123 அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே 213 அப்படின்னு சொன்னாவே 213னா தான் நமக்கு வந்து ஆர்டினன்ஸ் பை கவர்னர். ஆர்டினன்ஸ்னாவே புரிஞ்சுக்குங்க. ஆர்டினன்ஸ்னா என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பாராளுமன்றம் வருஷத்துக்கு 3 முறை கூடும். பிஎம்டபிள்யூன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிஎம்டபிள்யூ அதாவது பிஎம்டபிள்யூன்னு சொன்னால் பட்ஜெட்டு, மான்சூனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின்டர். பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர் தான் பிஎம்டபிள்யூ. இந்த பிஎம்டபிள்யூவே இன்னொரு விஷயமாகவும் நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம். எப்படி அசோசியேட் பண்ணிக்கலாம் தெரியுமா? பின்னு சொன்னால் பிக்கு, அதிகமான நாள் நடக்கிறது பட்ஜெட்டு. அதே மாதிரி எம்முன்னு சொன்னால் மீடியம், அதாவது நிறைய நாள் நடக்காமல் குறைவான நாள் நடக்காமல் மீடியமாக நடக்கிறது. டபிள்யூன்னு சொன்னால் வின்டர்னு சொன்னல, குளிர்கால கூட்டத்தொடர். வின்டர்னாவே டபிள்யூனா வீக்னு எடுத்துக்கணும். வீக்னா குறைவான நாள் நடக்கிறது, பிஎம்டபிள்யூ. அதே மாதிரி மீட் பண்ணுங்க. யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ரேணுகா பேசணுமா? மீட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். அப்போ பிஎம்டபிள்யூன்னு சொல்லக்கூடியது பட்ஜெட்டு, மான்சூனு, வின்டர். பிக்கு, மீடியம், வீக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கும் இன்னொரு கூட்டத்திற்கும் எவ்வளவு நாளைக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே போயிடக்கூடாது. அதே போல் ஒரு மெம்பர் வந்து 60 நாளைக்கு மேலே ஆப்சென்ட் ஆகிடக்கூடாது. அந்த கூட்டத்தில் 60 நாளைக்கு மேலே ஆப்சென்ட் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமானது. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எப்போ சார் இந்த ஆர்டினன்ஸ் போடுவாங்க? எப்போ இந்த ஆர்டினன்ஸ் போடுவாங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசரமாக ஒரு சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடிப்படையில். யார் சொல்லுவா? அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறதோட ஆர்டிக்கிள் என்ன? குயிக் அடுங்க. அட்டார்னி ஜெனரல் அவரோட ஆர்டிக்கிள் பார்ட் 5ல் வருவார். 76 இல்லை, பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜோதி சார். ஜோதி. 76 மட்டும்தானா? 76, 88, 105. ஸோ டீல்ஸ் வித் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3 பேர் 76, 88, 105. அப்போ 76, 88, 105 அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படிங்கிறதாவே இந்த அட்டார்னி ஜெனரல் தான் எடுத்துக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 அவைகள்லையும் கலந்துக்கலாம். போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 அவைகள்லையும் கலந்துக்கலாம். ஸோ இவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் ஓட் பண்ண முடியாது, வாக்களிக்க முடியாது. He cannot vote, but he can participate both houses in Lok Sabha and Rajya Sabha. So Article 76, so 88 and 105, 76, 88, 105 இது அட்டார்னி ஜெனரல். அப்படியே நீங்கள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரேணுகா, ஆனந்தி, கயல்விழி, ஸோ அது யாருப்பா? ருக்ஷனாவா? நாகலட்சுமி, ஜோதி பேசியாச்சு. மணிகண்டன்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு தம்பி. மணிகண்டன் வேடிக்கை பார்க்கக்கூடாது. வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். மணிகண்டன் தெரிஞ்சதை சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு? இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த வாரத்தில் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ். சென்னை ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு மணிகண்டன்? 1869 நினைக்கக்கூடாது. அது வந்து காந்திஜி பிறந்தது. 1869ங்கிறது காந்திஜி பிறந்தது அக்டோபர் 2. 1862. ஆமாம், மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்றது 1862. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். எம்பிசின்னு ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா தான் 1862. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் சரி, மெட்ராஸு, பாம்பே, கல்கட்டா 3மே 1862. மெட்ராஸ் அந்த மாதிரி ஹைகோர்ட் ஆக்ட்னாவே 1861.
கம்பெனி சாரி அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னாவே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதுவும் வந்து 1861 தான். அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானாலும் 1861 தான். அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே மணிகண்டன், வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றக்கா அப்படி கேட்டேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஜிடிஆர்பி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம படிக்கிறவங்க வைக்கிறவங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது. சரண்யா வந்து சிவகங்கையாப்பா, நியூ ஸ்டூடெண்ட் தானே, 2 நாள் ஆகுதா? சரண்யா அட்மிட் பண்ண தெரியலையா? சரண்யா நல்லா பேசணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், ஜெயிச்சுட்டு போயிடணும். வேடிக்கை பார்க்கக்கூடாது. சார் என்ன கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு. யோகப்பிரியாலாம் வாய் திறக்க மாட்டீங்களா? சார் அடுத்தலாம் வாய் திறக்கலன்னு சொன்னா கிளாஸ் கன்டினியூ பண்ண முடியாது. யோகப்பிரியாலாம் பேர் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். யோகப்பிரியா பேசணும், கிளாஸ்ல பேசணும், இன்டராக்ட் பண்ணணும். யோகப்பிரியா சொல்லுங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறதுல வந்து 1773ன்றது என்ன ஆக்ட்? இதுதான் வேடிக்கை பார்க்கறது. தெரியல, வேடிக்கை பார்க்குறீங்க. யோகப்பிரியா ஆரம்பிச்சோடனே இந்தியன் பாலிட்டின்னு ஆரம்பிச்சோடனே முத சப்போர்ட்டிங் ஆக்ட்னு சொல்லி இதை தான் எழுதினேன், ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி 1773 ரெகுலேஷன் ஆக்ட். நல்லா படிக்கணும் யோகப்பிரியா, வேடிக்கை பார்க்கக்கூடாது. நல்லா படிக்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஜெபிதா வேடிக்கை பார்க்கக்கூடாது, வந்து பதில் சொல்லணும். பாதம் பிரியாலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேம்மா. இல்ல சார், கொஞ்சம் சவுண்டா இருக்கறனால ஆன் பண்ண முடியல சார். என்ன சவுண்டா இருக்கு? பக்கத்துல பில்டிங் கட்டறா சார், அதனால இங்க சவுண்டா இருக்கறனால ஆன் பண்ண முடியல. இல்லம்மா நல்லா இருக்கு, எனக்கு ஒரு சவுண்ட் இல்ல, கிளியரா இருக்கு. பாதம்பிரியால் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மேக்சிமமான விஷயங்களை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம், எந்த ஆக்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்? பாதம்பிரியால் ஆன்சர் தெரியும்னா தெரியும் சார், தெரியலனா தெரியல சார் சொல்லி. ஏமா அன்மியூட் பண்ணப்பா. பிட் இந்தியா ஆக்ட் சார் 1784 பிட் இந்தியா ஆக்ட்ல இருந்து நம்ம எடுக்கல, நம்ம வந்து 1935ல இருந்து எடுத்தோம். பாதம்பிரியாலாம் ஆல்ரெடி ஒரு அச்சீவர், நம்ம அகாடமியோட அச்சீவர் சொல்லி வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேர் என்ன? ஆல்ரெடி குரூப் 4 அப்படிங்கறதுல இப்ப அவர் சீனியர் ஆயிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 2000 யாரு? சிலம்பரசன் நம்ம அகாடமியில இருந்து பாஸ் பண்ணி போய் 12 வருஷம் ஆச்சு. டிஇடிக்காக வந்தாரு. குரூப் 4ல சிங்கிள் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டு போனார். அவர் ஊர்லயே வேலை பார்த்தார், தேவகோட்டையிலே வேலை பார்த்தார். புலியால் தானே அவர் ஊரு? இல்ல அவர் ஊர் புலியால், நீங்க தேவகோட்டையா இருக்கலாம். அவர் ஊர் வந்து புலியால் எனக்கு தெரிஞ்சு. சிலம்பரசன். ஏன் அக்ஷயெல்லாம் இல்லையா? அக்ஷயா கிளாஸ் அட்டன் பண்றது இல்லையா? அக்ஷயா தானே அவங்க அக்கா பொண்ணு. அக்ஷயெல்லாம் வாய் திறக்க மாட்டியாப்பா? உங்க மாமா தானே அவரு சிலம்பரசன், அவர் சொல்லி தானே நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்க. பேசுமா அக்ஷயா? வார்த்தை வர மாட்டேங்குது பாருங்க. அக்ஷயான்னு பேர் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? கேக்குது சார், எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அக்ஷயா சொல்லுமா. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த நாளில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது, கேம் டு ஃபோர்ஸ்? 1950 ஜனவரி 26. சூப்பருங்க, 1950 ஜனவரி 26. ஸோ நம்ம எழுதி முடிக்கப்பட்ட போது எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, எத்தனை அந்த மாதிரி ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு எழுதி முடிக்கப்பட்ட போது? 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. 12 பார்ட்ஸ் சார். 12 பார்ட்டா? 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. பார்ட் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அக்ஷயா நல்லா படிக்கலாம்ப்பா, அக்ஷயா நல்லா படிக்கலாம். சரியா? நல்லா படிக்கலாம், ரீகால் பண்ணலாம். ஸோ கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. கற்றல்ல கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. ஸோ நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்லவும் செய்யணும். சொல்லவும் செஞ்சாதான், சரியா? சொல்லவும் செஞ்சாதான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. தனுஷ்யா என்ன 3rd இயரா 2nd இயரா? தனுஷ்யா ஃப்ரம் தேவகோட்டை, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நான் பேசுறது கேக்குதா? ஸ்ரீதேவியெல்லாம் என்னாச்சு? அமைதி. திருப்பூர் ஸ்ரீதேவி என்னாச்சு இன்னைக்கு? அமைதி, ஒண்ணுமே பேசல. இல்ல சார், டேப்லெட் போட்டதுனால ஒரு மாதிரியா இருந்துச்சு சார். கேரா ஒரு மாதிரி டயர்டா இருக்கீங்களாப்பா? சரி, ஓகே, டேக் ரெஸ்ட். சாரிப்பா, டேக் ரெஸ்ட்.
டேக் ரெஸ்ட்டு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பதில் சொல்லுங்கள். பதில் சொன்னால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம பேச முடியும், நல்லா கிளாஸில் சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ரைட்டு, ஓகே. ஸோ இன்றைக்கி உண்டான டாபிக் நியூ டாபிக் எழுதி வச்சுங்க. ஸோ நம்ம நியூ டாபிக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்ட்டு 2 அப்படிங்கிறது நேற்றுக்கு நம்ம முடிச்சிருந்தோம். சிட்டிசன்ஷிப் 5 வழிகளில் பெற முடியும், ஸோ 3 வழிகளில் இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இழப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன, பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன, இழப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன, ஃபஸ்ட்டு எழுதி வச்சுங்க. இந்த பெறுவதற்குரிய வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 5 வழிகளில் பெறலாம். 5 வழிகளில் பெறலாம். ஸோ இந்தியன் பாலிட்டி நிறைய நேரம் பேசிட்டதுனால அது அப்படியே இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஐஎன்சி நடத்துகிறேன். ஐஎன்சி ஏன்னா நிறைய பிஜிடிஆர்பி நமக்கு ஹிஸ்ட்ரி உள்ளவங்க உள்ளே இருப்பீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி உள்ளவங்க நிறைய இருப்பீங்க. ஸோ பாலிட்டியை நான் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நிறைய நேரம் பேசிட்டோம், கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம பாலிட்டி டீல் பண்ணிட்டோம். ஆனால் பாலிட்டியில் இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதை நான் குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்சோன்னு மட்டும் நீங்கள் எழுத வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் கவனிச்சிங்க. நம்முடைய ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா கண்டினியூட்டிக்காக சொல்கிறேன். குரூப் டூ ஏக்காக படிக்கக்கூடிய மாணவர்கள். ஸோ கண்டினியூட்டிக்காக இதை நான் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக ஐஎன்சி போயிடுவோம். 1885 1950 வரைக்கும் ஒரே ஸ்லாட். 1885 1950 வரைக்கும் ஒரே ஸ்லாட். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு ஃப்ரம் திஸ் ஏரியா. ஏரியாவில் தான் கேட்பாங்க. 1885 1950 வரைக்கும். ஸோ இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறத நான் முடிச்சிடறேன். அப்போ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னாவே இது பார்ட் 2. ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டாவே 5 to 11. ஸோ எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ். ஸோ இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். ஸோ அதோட ஆக்ட்னு கேட்டால் 1955. ஸோ எழுதவெல்லாம் வேணாம்ப்பா, நேராகும். ஸோ நான் ஸ்பீடாக தான் பேசுகிறேன். ஜஸ்ட் ரீகாலிங், ஐ எம் ரீகாலிங் வாட் வி டிஸ்கஸ்டு லாஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல 1955 நம்முடைய ஆக்ட். சிட்டிசன்ஷிப் எத்தனை வழிகளில் பெறலாம்? 5. இழப்பதற்குரிய வழிமுறைகள் அப்படின்னு கேட்டால் 3. அந்த பெறுவதற்குரிய வழிமுறைகள் 5ல் ஒன்று வந்து பை பர்த். இந்தியாவில் பிறந்தாவே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். ஸோ பர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது பை டிசென்ட், கருதப்படுதல் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் அடிப்படையில். அடுத்து வந்து நேச்சுரலைசேஷன், இயற்கையாகவே நம்ம ஊரில் இந்த மண்ணில் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கார்பரேஷன்ஸ் இது எல்லாம் முக்கியமானதுங்க. இழப்பதற்குரிய வழிமுறைகளில் 3 தான் இழப்பதற்கு. 1 வந்து ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெர்மினேஷன் அப்படிங்கிறது. 3வது வந்து டிப்ரிவியேஷன். ஒன்று நானே வாலண்டியராக போய் இழக்கலாம். நானே போயிட்டு வாலண்டியராக போட்டு நான் வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வந்து நம்ம இழக்கலாம். இல்லை பை கோர்ட் ஆர்டர் இல்லை நாடு கடத்தப்படுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் நம்ம பெறலாம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது வழங்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமானது. அடுத்து பார்ட் 4 அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிங்கன்னா பார்ட் 4 பொறுத்தவரை டிபிஎஸ்பி பார்ட் 4 இது ஆர்டிக்கிள்லேருந்து 36 51 வரைக்கும். 36 51 வரைக்கும். டிபிஎஸ்பின்னு சொன்னாவே எடுத்தது அயர்லாந்துலேருந்து. ஸோ இதில் கோர்ட்ஸ்லாம் தலையிட முடியாது. இது ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது, டிபிஎஸ்பின்னு சொன்னாவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது ஸ்டேட்டோட வெல்ஃபேர் அப்படின்னு நல அரசு, மக்கள் நல அரசு அப்படிங்கிற மாதிரி முக்கியமானது. இது மிக முக்கியமாக 4 பிரின்சிபல்ஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல், இன்டலெக்சுவல் பிரின்சிபல், சொசைட்டி அந்த சோசியல் பிரின்சிபல், அதே மாதிரி இன்டர்நேஷனல் பீஸ் அப்படிங்கிற மாதிரி 4. 36 51 வரைக்கும். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இது தனி சாப்டருங்க. இது ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டியும் உங்களுக்கு ஒரு யூனிட் இருக்குது பிஜிடிஆர்பி படிக்கக்கூடியவர்களுக்கு. அதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவர்களுக்கு. டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் பாலிட்டியிலேருந்து இந்த ஐஎன்எம் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுக்கு 30 கேள்வி கேட்பாங்க. 30 questions will be asked. பாலிட்டி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு படிக்கக்கூடியவங்களுக்கு, டிஇடி படிக்கக்கூடியவங்களுக்கு, சோசியல் சயின்ஸ், பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு பிஜிடிஆர்பி அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும். முதல்ல நான் சொல்லக்கூடியது ஐஎன்சி, அதில் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காயின் பண்ணவர் யாருன்னு கேட்பாங்க. ஹூ காயின்ட் த நேம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? நான் பேசுறது கிளியரா இருக்காமா? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் பேசுறது கிளியரா கேட்குதா? நியூ சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர், நியூ சாப்டர் நான் அறிமுகப்படுத்துறேன். மிஸ்டர் சுரேஷ் நீங்க பேசுங்க. சுரேஷ். நாகலட்சுமி நீங்க. குட் மார்னிங் மிஸ்டர் சுரேஷ். உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. சார் என் பேர் சுரேஷ் பிரபாகரன், ராமநாதபுரம். உங்களால இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேச முடிஞ்சா நீங்க பேசலாம்.
என் பேர் சுரேஷ் பிரபாகரன் சார். நான் பிஜிடிஆர்பி தமிழ் கிளாஸ்க்காக இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணி. பிஜி அப்படிங்கிறதுக்கு தமிழ் அப்படிங்கிறது சுரேஷ் கிருபாகரன் ஃப்ரம் ராமநாதபுரம். ஸோ நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டீச்சிங்கில் இருக்கீங்களா நான் டீச்சிங்கில் இருக்கீங்களா? டீச்சிங் ஃபீல்டு சார். இல்லை சுரேஷ், அஸ் அ டீச்சருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளாரிட்டி வேணும், சவுண்டு டீச்சிங் வேணும். டீச்சிங் ஃபீல்டு தான் சார் இருக்கிறேன். சொல்லுங்க சார். டீச்சிங் அப்படிங்கிறதுல பிஜியாக இருக்கீங்களா ஆர் பிடியாக இருக்கீங்களா? என்னோட 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 சைடில் கிளியராக இருக்கா மிஸ்டர் சுரேஷ்? சார் சார் கொஞ்சம் அது ஏதோ இல்லைங்க, கண்டிப்பாக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஏதோ இது ஹெட்ஃபோன் போட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் ஹெட்ஃபோன் இல்லை சார் இப்போ கேட்குதுங்களா? இப்போ தாங்க நல்லா கேட்குது. சரன்னு அப்படியே இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா இல்லை, இப்போ தாங்க கிளியராக கேட்குது. சொல்லுங்கள் சுரேஷ், பிஜி அசிஸ்டண்ட்டாக எவ்வளோ? பிஎட் காலேஜ் ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். ஐ எம் ஆல்சோ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் பிஎஸ்டி. ஒரு 8 இயர்ஸாக பிஎட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒரு பிஎட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆல்சோ டிட் வந்து பிஹெச்டி அப்படிங்கிறது நீங்கள் முடிச்சிருக்கீங்க. சார் தமிழ் அப்படிங்கிறதுல முடிச்சிருக்கீங்க. தமிழில் முடிக்கல சார், எஜுகேஷனில் நீங்கள் டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி வந்து யூஜி தமிழ் பிஜி தமிழ் வித் பிஎட் வந்து தமிழில் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லையா? பிஜிடிஆர்பிக்கு அப்போ தான் எலிஜிபிள். ஸோ நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு வேணால் எஜுகேஷனில் நீங்கள் போயிடலாம், டாக்டரேட் முடிச்சிருக்கிறதுனால அதுக்கு போயிடலாம். ஸோ அந்த பிஹெச்டி இங்கே நமக்கு சப்போர்ட் ஆகாது இல்லையா? யூஜி பிஜி வித் தமிழ் அப்படிங்கிறது பிஎட் இல்லை. அதான் ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் மிஸ்டர் சுரேஷ். ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ நீங்கள் டீச் பண்ணுறது எஜுகேஷனா தமிழா? தமிழ் சார். தமிழ் தான் நீங்கள் டீச் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து தமிழ் தான் டீச் பண்ணுறீங்க. ஆமாம் சார். பெடகாஜிஸ் இருக்குமா சார்? அது மட்டும் தான் சார். ஒன்லி பெடகாஜி மட்டும்தான். ஓகே. ஆமாம் சார். தமிழ் டீச்சிங் மெத்தடாலஜி அதாவது பெடகாஜி அது மட்டும் தான் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் தமிழ் அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்கலாமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியல தெரிஞ்சுக்கலாமா? சும்மா ட்ரை பண்ணுங்க. தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் சுரேஷ். ஓகே சூப்பர். ஸோ தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் இது. பேசிக் கொஸ்டின் வந்து ஆரம்பிக்கிறேன். தொல்காப்பியம் சார். இல்லைங்க, தமிழில் தோன்றியதுன்னு கேட்டால் அகத்தியம் எடுக்கணும். ஆரம்பத்தில் கிடைச்சது அகத்தியம். இல்லை, ஆரம்பத்தில் கிடைச்சது முழுமையாக கிடைச்சது தொல்காப்பியம். இல்லை மிஸ்டர் சுரேஷ், நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் வாங்க. ஸோ ரொம்ப பெடகாஜியில் ரொம்ப முக்கியம். நான் வந்து பெடகாஜி அப்ளை பண்ணுறேன், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்பிங் கரெக்டாக இருக்கட்டும். அதாவது நான் கேட்ட கேள்வி தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் கேட்டேன் அப்படின்னாவே அகத்தியம் தான் எடுக்கணும். இன்டர்வியூவில் கிடைக்க பெற்றதுன்னு கேட்டால் தான் நீங்கள் தொல்காப்பியத்தை எடுக்கணும். தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் கேட்டால் அகத்தியம் எடுக்கணும். தமிழில் கிடைக்க பெற்றதுன்னு கேட்டால் தான் தொல்காப்பியம் எடுக்கணும். சரி, 3 சங்கங்களிலும் இடம்பெற்ற இலக்கண நூல் எது? தொல்காப்பியம் சார். இல்லைங்க, அது முதல் சங்கத்தில் கிடையாது. 2, 3ல் மட்டும்தான் அது தொல்காப்பியம் இருந்தது. அகத்தியம் தான் 3லையும் கிடைச்சது. 3லையுமே இருந்ததுன்னு கேட்டால் தொல்காப்பியத்தை இருக்கக்கூடாது. 2, 3ல் மட்டும்தான் தொல்காப்பியம் இருந்தது. 3லையும் இருந்தது அகத்தியம். சரி, 5 இலக்கணம் சொல்றது எது மிஸ்டர் சுரேஷ்? சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. 5 இலக்கணம் சொல்லுது. அது இலக்கணம் சொல்லுதா? நீங்க சொல்றது 50 காப்பியங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்டது 5 இலக்கணம். 5 இலக்கணம் சார். क्वेश्चन கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுதான் மிஸ்டர் சுரேஷ், நீங்க நான் சொல்றத கரெக்டா உள்வாங்கிட்டு பேசினா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்க. நோட் எதுன்னு கேக்குறீங்களா சார்? ஹலோ. இல்ல ஹலோலாம் சொல்லாதீங்க, அது வந்து டீசெண்டா இருக்காது. நான் இருக்கேன் கிளாஸ், நான் டீச்சர், நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் ஆஸ் அ டீச்சர். மிஸ்டர் சுரேஷ், என்னன்னா 5 இலக்கணம் சொல்லக்கூடிய அந்த முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்குறேன். 5 இலக்கணம் சொல்லக்கூடிய இலக்கண நூல் எது? ஓகே மிஸ்டர் சுரேஷ், நம்ம நல்லா படிப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, சூப்பராக சொல்லலாம். நன்னூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மொத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் சொல்லும். அதாவது 5 சொல்றது அகத்தியம், 3 சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியம், 2 சொல்றதா நன்னூல். 2 சொல்றதா நன்னூல் அப்படிங்கிறது. நன்னூல் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் பவனந்தி முனிவருக்கு எங்க சிலை இருக்குன்னு தெரியுமா மிஸ்டர் சுரேஷ்?
ஓகேங்க. ஈரோடு மேட்டுப்புதூர் அப்படிங்கிறது எங்க ஸ்ரீதேவி அடிக்கலாமா? அந்த ஈரோடு மேட்டுப்புதூர் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்குமா கோயில் இருக்கு? சந்திரபிரபா அவர்கள் 8ஆம் தீர்த்தங்கரர். 8ஆம் தீர்த்தங்காரர் சந்திரபிரபா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ரீதேவி யூஜி. ஸோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ சூப்பராக அடிக்கலாம் மிஸ்டர் சுரேஷ், நல்லா படிக்கலாம் சுரேஷ், நல்லா படிக்கலாம், சூப்பராக அடிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம தெரியாது தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக சார் நான் தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க பாருங்கள், அதுதான் பாசிட்டிவ். ஆஸ் அ டீச்சர் நம்ம வந்து ஒரு லேர்னராக இருக்கணும். நம்ம லேர்னர், வி ஷுட் பி a லேர்னர் எவ்ரிடே. சரியா? ஈச் அண்ட் எவ்ரிடே. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட்னு சொல்லுவாங்க. நம்ம அப்டேட்டட் இல்லைன்னா அவுடேட் ஆகிடுவோம். ஸோ மிஸ்டர் சுரேஷ் வாழ்த்துக்கள் சுரேஷ் மிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம படிக்கலாம், எப்படி படிக்கணும் தெரியுமா? அதான் சொல்கிறது, அகத்தியம் தான் 5 இலக்கணம் சொல்கிறது, எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி அப்படிங்கிறது. ஸோ தொல்காப்பியத்தில் 2 கிடையாது, யாப்பும் அணியும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 3 அதிகாரம் மட்டும்தான். அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் அப்படிங்கிறப்ப 3 27 இயல்கள் அப்படிங்கிறது இருக்கும் தொல்காப்பியத்தில். ஸோ 3 சங்கத்தில் இடம்பெற்றது அகத்தியம், 2 மூலில் இடம்பெற்றது தான் தொல்காப்பியம். அந்த அகத்தியத்துக்கு தான் 12 மாணவர்கள் இருப்பாங்க. பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க, அதில் ஒருத்தர் தொல்காப்பியர். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும். நன்னூல், தொல்காப்பியத்தை தழுவி எழுதப்பட்டதான் நன்னூல். நன்னூல் அப்படின்னு சொல்லப்படுது. எங்க ஸ்ரீதேவி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், நன்னூல் கூறும் ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை? 42 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 42 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு 1942 INCல என்னது பாது? 1942ல ஸ்ரீதேவி என்ன உருவாக்கம்? 1942ல என்ன உருவாக்கம்? இந்தியன் ஆர்மி வந்து 1943ல 42லயே குயிட் இந்தியா மூவ்மெண்ட்பா, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அங்கே வை. வெள்ளையினே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 8, 9 அதுதான் வந்து 1942. செய் அல்லது செத்து மடி சொன்னாரா ஸ்ரீதேவி? எங்க சொன்னாரு? செய் அல்லது செத்து மடின்னு எங்க சொன்னாரு? அந்த ஆமா அந்த மார்ச், அதாவது அந்த அந்த ரிவோல்ட், சரியா? அந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. செய் அல்லது செத்து மடி. அது வரைக்கும் அகிம்சா பேசிட்டு இருந்தவர், வே ஆஃப் தர்மால பேசிட்டு இருந்தவர், திடீர்னு செய்யடா செத்து மடிடான்னு சொல்லிடுவார். 1942 எங்க 1932 சொல்லுங்க, உங்க ஊருக்காரோட சம்மந்தப்பட்டவர். 1932 திருப்பூர், உங்க ஊருக்காரோட சம்மந்தப்பட்டவர். இறப்புங்க, கொடிகாத்த குமரனோட இறப்பு. சரி, இது எக்கனாமிக்ஸ்ல ஒரு சட்டம் சொல்லியிருக்கோம் 1932. என்னது அது? பார்ட்னர்ஷிப் ஆக்ட்மா 1932 பார்ட்னர்ஷிப் ஆக்ட், 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. 3 வட்டமேசை மாநாடுகளில் கலந்துக்கிட்டவர் யாருமா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சூப்பருங்க. 2வது வட்டமேசை மாநாடுல மட்டும் கலந்து கொண்டவர் மகாத்மா காந்திஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சூப்பருங்க, கங்க்ராட்ஸ்மா ஸ்ரீதேவி. எங்க ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்கிறவங்க மட்டும் ப்ளீஸ் ஒவ்வொருத்தராக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிறவங்க, ஏன்னா அந்த கிளாஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன். INC 1885 1950 வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நான் ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிறேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? சுதா வந்து ஹிஸ்ட்ரி மேஜர், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. சுதா திருவாரூர்ல சுதா என்ன படிச்சிருக்கீங்க சுதா? ஸோ MA BEd MPhil முடிச்சிங்க. இப்போ PGTRBக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கீங்களா, நான் டீச்சிங்காக இருக்கீங்களா, இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்களா? சார் நான் ஒரு 11 இயர்ஸா வர்க் பண்ணேன் சார். ஆனா இப்போ ஒரு 2 இயர்ஸா வர்க் பண்ணல சார், வீட்ல தான். 11 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க PG ஸ்டூடண்டா வர்க் பண்ணீங்களா இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வர்க் பண்ணீங்களா? இல்ல சார், நான் ஒரு CBSE ஸ்கூல்ல சோஷியல் சயின்ஸ் டீச்சரா வர்க் பண்ணேன். ஓகே, சோஷியல் சயின்ஸ் அப்படினா அப் டு +2 லெவல் வரைக்கும், +2 வரைக்கும் BT சார், BT சார் 10th வரைக்கும் நீங்க CBSE ஸ்கூல்ல, CBSE அப்படிங்கற ஸ்கூல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க எடுத்துருக்கீங்க இல்லையா? ஓகே, நான் சும்மா நார்மலா கேக்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க சொன்ன அந்த CBSE அப்படிங்கறதோட எக்ஸ்பென்ஷன் என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கறவங்க யாரோட கட்டுப்பாட்டின் கீழ வராங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த மினிஸ்ட்ரி கீழ வராங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், எந்த மினிஸ்ட்ரி கீழ வராங்க? இல்ல தெரியாது, நீங்க தெரியும்னா HRM ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் HR மேனேஜ்மெண்ட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற HRD
மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வேறு, ஆர்டின்றது வேறு. ஆமாம், மேனேஜ்மெண்ட்டு நமக்கு இங்கே வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சுதா, சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க ஹிஸ்ட்ரியில். நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியல தெரிஞ்சுங்க. ஏரியா சொல்லுங்கள். இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஹவு ஃபார் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து நான் நீங்கள் நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நான் யாருன்றதை காமிச்சு கொடுக்கணும்ல. நீங்கள் எப்படி வந்து கிளாஸ் எடுப்பீங்க, ஹிஸ்ட்ரி எப்படி எடுப்பீங்க, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கூட உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். நீங்கள் சுதா, நீங்கள் சும்மா நீங்கள் இந்த ஏரியா நான் ஸ்ட்ராங், நான் கேட்குறது வீக்காக இருக்கக்கூட சப்ஜெக்ட் இது கூட கேட்கல, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதில் இருந்து கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்டது உங்களுக்கு கஷ்டமாக போயிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இந்த ஏரியா எனக்கு ஸ்ட்ராங், இதிலேருந்து கேள்வி கேளுங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். சார் நான் ஸ்ட்ராட்டஜி எதுலயும் சொல்ல மாட்டேன் சார். பட் எனக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் சார், அவ்வளவுதான். அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியுன்ற ஏரியா சொல்லுங்க சார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கேளுங்க சார். ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம 1885 1950 வரைக்கும் நம்ம சொல்றோம்ல. அந்த 1885 1950 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ சூரட் ஸ்பிளிட் அப்படிங்கிறது வந்து 1907 நடந்துச்சுல. ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்குறேன். அந்த 1907 அப்படிங்கிற அந்த சூரட் அப்படிங்கிற மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற ஐஎன்சியோட லீடர் யார்? ஸோ தெரியும் தெரியாது குயிக்காக எடுத்துட்டு போகலாம். நார்மல் கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், ஒரு பேசிக் தான். ஓகேங்க, ராஜ் பிஹாரி கோஸ் அவர் தான் வந்து 1907 சூரட் ஸ்பிளிட். மாடரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ரெண்டா பிரிவாங்க. மாடரிஸ்ட்டுக்கு வந்து மாடரிஸ்ட்டுக்கு யார் தலைவராக இருந்தா தெரியுமா? சுதாமாம் ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. மறதிக்கு மருந்து நினைவூட்டல் தான். மறதிக்கு மருந்து நினைவூட்டல் 1907 மாடரிஸ்ட் அப்படின்னு சொன்னாவே மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு வந்து லால் பால் லாலா லஜபதி ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுதாமாம் நம்ம கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் பரிச்சயம் ஆயிடுவீங்க, சூப்பராக பரிச்சயம் ஆயிடுவீங்க. டக்குன்னு வேகமாக பதில் சொல்லலாம். 110 கேள்வி, 110 நான் ஓப்பன் டாக். 110 கேள்வி அப்படிங்கிறது உங்களால் நிச்சயமாக 100க்கு மேலே கிராஸ் பண்ண முடியும். நல்ல கிளாஸில் நீங்கள் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா, கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆக்டிவாக நீங்கள் வந்துடணும், உள்ளே வந்துடணும். அப்படின்னா சூப்பராக அடிக்கலாம். லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர் திலகர் வந்து மகாராஷ்டிராவில், சந்திரபால் அப்படி பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது பஞ்சாபில். ஏன்னா அவர் தான் சிங்கம், பஞ்சாபோட சிங்கம். இந்த மாதிரி நம்ம யூனிக்காக வேறு எடுத்து படிக்கணும். ஸோ எது கேட்டாலும் ஒரு நல்ல ட்ரீ மாதிரி படிக்கணும், பிரான்ச் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வேறு யாராவது குயிக்காக வாங்க சார். நான் ஹிஸ்ட்ரி மேஜர் சார், ஹிஸ்ட்ரி மேஜர் யாருமே இல்லையா? அப்போ எல்லாருமே வேறு மேஜர்காரங்க தான் இருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி மேஜர் வந்து சுதாமா மட்டும் தான் இருக்கீங்களா உள்ள? இல்லை ஐயோ சார் கேள்வி கேட்குறாரு அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்களா? அப்படின்னா நம்ம வந்து கிளாஸில் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை, கிளாஸில் ஜெயிக்கிறது கஷ்டம். இன்ட்ராக்ட் பண்ணணும். வினோதாவாமா? வினோதா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கம்மா. வினோதா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார். தஞ்சாவூர்லேருந்து அட்டன் பண்ணுறீங்க. தஞ்சாவூர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கப்பா? நான் எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி சார். எம்ஏ பிஎட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் டீச்சிங்கில் இருக்கீங்களா, நான் டீச்சிங்கில் இருக்கீங்களா? நான் டீச்சிங்கில் தான் சார், ஹோம் மேக்கர் சார். ஹோம் மேக்கர். இப்போ ஆக்சுவலாக வந்து படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் 2017 கம்ப்ளீட் பண்ணேன் சார். ஸோ 8 வருஷம் ஆச்சு. பிஜி வந்து 2015 சார். 10 வருஷம் ஆச்சு. 10 + 8 ஆச்சு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் எந்த ஏரியாவை நான் ஸ்ட்ராங்னு சொல்லுவீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார், நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சொல்றது நான் 3 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் படிச்சதை கேட்குறேன். ஸ்பெசிஃபிக் நல்லா இங்கே பாருங்க. காம்படிஷன் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சினா லேக்ஸ் கணக்கில் இருக்குங்க. பிஜிடிஆர்பிக்கு வந்து நம்ம சப்ஜெக்டுக்காரன் தான் நமக்கு காம்படிட்டர். நம்ம சப்ஜெக்டுக்காரன் தான். ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி தான், எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ் தான், காமர்ஸ்னா காமர்ஸ் தான். ஸோ அப்படிங்கிற போது நம்ம பயப்படாமல் சார் கேளுங்க சார். ஸோ தெரிஞ்சால் சொல்கிறேன் சார். 3 வருஷம் படிச்சிருக்கோம், 2 வருஷம் படிச்சிருக்கோம், பிஎட் படிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் இந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு எதையாவது ஒரு ஹிஸ்ட்ரியை புரட்டிகிட்டு இருந்திருப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை வேறு டிஇடிக்கோ ஏதோ ஒன்றுக்கு நம்ம புரட்டிகிட்டு இருந்திருப்போம். பயப்படாமல் இருக்கணுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லணுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கிளாஸை நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஓகே வினோதா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வேறு யாரும்? அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி அவ்வளோதானே?
ஹிஸ்ட்ரி மேஜர் வேலை அவ்வளோதானே. ஆனால் இருப்பீங்க, நீங்கள் இருந்துகிட்டே இருங்க. ஏன்னா நான் வந்து குறை சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் நான் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்தால் தான் நீங்கள் வெளியே கிளம்பலாம். ஏன்னா டீச்சர் நான் நடத்துகிறது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காரங்களுக்கு கிடையாது, ஒரு டீச்சருக்கு பாடம் நடத்த போகிறேன். ஏன்னா டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் இஸ் மஸ்ட், ஸ்டடி இஸ் நாட் அ மோனோலாக், இட் இஸ் அ 2-way கம்யூனிகேஷன். ஸோ 2 பேருமே இன்ட்ராக்ஷன் இருக்கணும். மைக்ரோ டீச்சிங் டெக்னிக்ஸ், நுண்ணிலை கற்பித்தல், அதில் 7 வகையான டெக்னிக்ஸில் ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? இந்த நான் சொல்ல வரது இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும். இடைவினை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைவினை மாற்றம், இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும். there is no interaction, there is no good teaching. நான் சும்மா அப்படியே வந்து நான் நடத்திட்டே இருப்பார், நான் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பேன், நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவேன், அப்படியே சொல்லுவேன்னு சொன்னால் அது வந்து நார்மல் நல்ல டீச்சிங் மெத்தடாலஜி கிடையாது. நல்ல டீச்சிங் மெத்தடாலஜி கிடையாது, எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ தைரியம் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா மிஸ் இது சுதா மேம்? இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை, நான் சும்மா நம்ம அப்படியே ரெக்கார்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணுமா? இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வம் வரும். நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்ற எண்ணம் வரும். அப்படி நினச்சிக்கணும். ஐயோ உங்களோட நல்ல நிஜமா சுதா மேம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் சும்மா வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஒப்பிச்சுக்கிட்டே போகக்கூடாது. இங்கே பாருங்கள், என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து தமிழில் டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஹிஸ்ட்ரியில் டீல் பண்ணிட்டு இருக்கேன், சயின்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஜாகிரபி டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுதான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் யூ ஆஸ்க் 1 questions ஃப்ரம் மீ, என்கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னால் 10 பதில் சொல்ல முடியும் நிச்சயமா. தெரியல போய் தேடுவேன், தெரிஞ்சுக்குவேன். தெரியல நம்ம தேடணும். அப்படி தான் நம்ம இருக்கணும், நம்ம ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். ஆனால் வாய் திறக்க மாட்டாங்க பாருங்க. ஆனால் நிஜம் தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் இருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பீங்க. சார் வந்து கேள்வி கேட்குறாரு, அதனால நம்ம வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அப்போ அவங்க கேள்வி தானே கேட்பான், 110 கேள்வி. ஹிஸ்ட்ரியிலேருந்து 110 கேள்வி கேட்பானே, அங்கே வந்து டிஆர்பியில் கேட்பானே, நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். டிஆர்பியில் 110 கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். 30 கேள்வி சைக்காலஜியில் கேட்பாங்க. சைக்காலஜிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரிலாம் டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்கள் புரிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கணும். பெடகாஜி அவர் சொன்னார்ல மிஸ்டர் சுரேஷ், பெடகாஜி ஓரியன்டாக தான் இருக்கும். பெடகாஜி ஓரியன்டாக, அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக தான் இருக்கும். புரிஞ்சு அடிக்கணும், கூட்டு காரணமாக தான் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ நான் பேச ஆரம்பிக்கிறேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கிளியராக படிச்சுங்க. ஸோ இந்தியன் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல இது வருங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஆனால் நமக்கு தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து ஐஎன்எம்மா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டாக தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. பட் இது ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான். இது எங்கே இருந்து வரும் அப்படின்னு சொன்னால் மாடர்ன் இந்தியாவிலேருந்து வரும், மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து வரும். ஸோ பிஜிடிஆர்பி படிக்கக்கூடியவங்க கரெக்டாக இன்றைக்கி ஷார்ப்பாக 7 o'clock உள்ளே வந்துருங்க. 7 o'clock அப்படிங்கிறது உள்ளே வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறதுல 75% இன்றைக்கி நடத்தி முடிச்சிருவேன். 70% புது யூனிட், மொத்தம் 10 யூனிட் இருக்குது, 30 கேள்வி. ஒரு யூனிட்டுக்கு 3 கேள்வி 4 கேள்வி வச்சா கூட ஸோ அப்சல்யூட் அடிக்கணும். நீங்கள் வந்து அப்சல்யூட் அடித்தா தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தமிழ் அலட்சியப்படுத்திடாதீங்க. தமிழ் வந்து 30 கேள்விக்கு 12 அடிச்சு ஆகணும். இன்றைக்கி தமிழகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் எவ்வளோ கஷ்டமாக கேட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை பிஜிடிஆர்பியில் அந்த 12 கேள்வி உங்களால் எடுக்க முடியலன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். மற்ற சப்ஜெக்ட்ஸில் நான் சப்ஜெக்ட்ஸில் 110 110க்கு 100க்கு மேலே அடிச்சிட்டேன். சைக்காலஜியில் 30 அடிச்சிட்டேன். ஜிகேல 10 அடிச்சிட்டேன். தமிழில் என்னால் 12 கேள்விக்கு 30 அடிக்க முடியலாம் ஃபீல் தான். அப்போ வி ஹவ் டு மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் தமிழ் ஆல்சோ. தமிழுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க, ஐஎன்சி தலைப்பு எழுதலாம். ஸோ ஐஎன்சி அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறத 3 அந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பிரிச்சலாங்க. 3 காலகட்டம் எழுதி வச்சுங்க. 1885 நான் அகாடமியில் இல்லை, வீட்டில் இருக்கேன். அகாடமியாக இருந்தால் உங்களுக்கு போர்டு காமிப்பேன், கொஞ்சம் இது பண்ணிக்க. மேலே வந்து கொஞ்சம் கரண்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி ஒன்லி ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறோம். ஒன்லி ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறதுக்கு காரணம் மேலே கொஞ்சம் கரண்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கீழே. ஸோ அதனால் நான் போர்டு காமிக்கல. இருந்தாலும் ஹிஸ்ட்ரி தானே, ஹிஸ்ட்ரின்றனால நான் கண்டென்ட்டை நம்ம வந்து சொல்ல அப்படி டிக்டேட் பண்ண நீங்கள் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ டிக்டேட் பண்ண எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபைனலாக பண்ணுங்கள். நான் பேசுகிறது கிளியராக இருக்கா? சுதா மேம் கூட சொல்லலாம், நான் பேசுகிறது கிளியராக இருக்கா? இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகேங்க, எழுதிக்கலாம். 1885 அதுல இருந்து 1905 1885 1905 இது வந்து முக்கியமாக மாடரேட்ஸ் பீரியட்னு போட்டுங்க. மாடரேட்ஸ் பீரியட் அப்படின்னு சொன்னாவே மிதவாத தேசியவாத காலம். மிதவாத தேசியவாதம், தேசியவாதம் அப்படிங்கிற அந்த நேஷனலிஸ்ட் அப்படியே 2ஆக பிரிப்பாங்க. மிதவாதம், அதுக்கு பிறகு தீவிரவாதம். அவங்களாம் நீங்கள் தீவிரவாதிகள் போட்டக்கூடாது, தீவிரவாத தேசியவாதிகள் தான் நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது, சரியா? அப்போ 2 வகையாக பிரிச்சுக்குவாங்க. ஓகே, 1885 1905 வரைக்கும் ஒரு காலகட்டம், ஃபர்ஸ்ட் பேஸ். செகண்ட் பேஸ் அப்படிங்கிறதாம்மா, இது கைல்வெளியெலாம் நோட்ஸ் எடுக்கிறியாம்மா? கைல்வெளி, சரண்யா, ரேணுகா, ஓகே எழுத ஆரம்பிக்கிறேன். எஸ் எழுதிக்கங்க. 1905 1920 வரைக்கும், 1905 1920 வரைக்கும் இதைத்தான் சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க.
தீவிரவாத தேசியவாத காலம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ கரெக்டாக நான் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் தரேன். மறுபடியும் நம்ம ஐஎன்சி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கன்னியூ பண்ணுவோம். ஸோ கன்னியூ பண்ணுவோம். உங்களுக்கு மாலாமாம் ரெடியாக இருக்காங்க ஐஎன்சி கொடுக்கறதுக்கு. 19:20 19:50 வரைக்கும் அவங்க கொடுக்கட்டும். நான் 19:20 வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். ஸோ இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது, குயிக்காக முடிச்சிடுறேன். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் நடத்துகிறேன். இதை தவிர கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி நடத்துகிறேன். ஸோ 1885 19:05 வரைக்கும் மிதவாத காலம், மிதவாதிகள் தேசியவாதிகள். அதே மாதிரி 19:05 19:20 வரைக்கும் தீவிரவாத தேசியவாதிகள் சொல்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. 20 48 அல்லது 50 வரைக்கும் கூட போடுங்க. 1920 1948 ஆர் 50. இதுதான் காந்தியின் ஏரா. பர்டிகுலராக 48 இறந்துருவார், ஜான்வரி 30 இறந்துருவார். ஸோ அவர் வந்து 19:20 1948 வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து காந்தியின் ஏரா. ஆனால் அவர் வந்ததே 1915 வந்துடுவார், ஜான்வரி 9 வந்துடுவார். அப்போ வந்து அவர் காந்தியை யாருக்கும் தெரியாது. காந்தி எப்போ அடையாளப்படுத்தப்படுவார்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா 1920 நடக்கும், ஒத்துழையாமை இயக்கம். அப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவர் அடையாளப்படுத்தப்படுவார். அங்கேருந்து தான் அவர் அவர் காந்தினா யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். மாஸ் பேஸ்டு ஒரு லீடராக உருவாகிறது. அப்போ 1915 வந்தோடனே சபர்மதி ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிப்பார். சபர்மதியில் ஒரு ஆசிரமம். அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணுவார். அகமதாபாத் மில் போராட்டம், அதுக்கப்புறம் சம்பரான் போராட்டம், அப்புறம் கேதார் போராட்டம். இந்த 3 போராட்டங்கள்லாம் அஸ் லாயராக மட்டும்தான் அவர் வந்து தன்னை காமிச்சுக்குவார். அஸ் லாயர், ஒரு மக்களுக்கான லாயராக மட்டும் காமிச்சுக்குவார். பட் 1920 தான் ஒரு தலைவர், அதுவும் மாபெரும் தலைவர். ஏன் அவர் மாபெரும் தலைவராக உருவாக்குறாருன்னா 1915 ஜனவரி 9 அவர் வந்தபோது அடுத்த மாதம் பிப்ரவரியிலேயே அவருடைய குரு இறந்துருவார், கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே இறந்த உடனேயே அங்கே ஒரு வேகண்ட் ஏற்படுது. அந்த வேகண்ட்டை பூர்த்தி பண்ணுறவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தலைவர், நம்முடைய காந்திஜி. அவர் வந்து மாபெரும் தலைவர், பெரிய தலைவராக மாறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரிய தலைவராக, மாபெரும் தலைவராக அவர் மாறுகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதாங்க இந்த 3 காலகட்டம். இதிலிருந்து குறைஞ்சபட்சம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 5 கேள்வி இந்த ஏரியாவிலேருந்து மட்டும் கேட்கலாம். 1885 19:50 வரைக்கும் மினிமம் 5 ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரூப் 1 இருந்தால் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி. ஸோ 110 கேள்விகள் கேட்குறாங்கன்னா ஒரு 20 கேள்வி வரைக்கும் இந்த ஏரியாவில் எடுத்துக்கலாம். 110 கேள்விகளில் 20 கேள்விகள் வரைக்கும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் தான் நிறைய டேட் வச்சு கேட்பாங்க, நபர்கள் வச்சு கேட்பாங்க, அதே மாதிரி முக்கியமான ட்ரீட்டி வச்சு கேட்பாங்க, அவங்க ஏற்படுத்தின சீர்திருத்தங்களை வச்சு கேட்பாங்க. அதிகமான கேள்விகள் வரும் இந்த ஏரியா மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஒரு 4 வகையாக பிரிச்சுக்கலாம். ஏன்ஷியன் இந்தியா, மிடியவல் இந்தியா, கான்டெம்பரரி இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்ற மாடர்ன் இந்தியா, கான்டெம்பரரி இந்தியா, இந்த மாதிரி 4 பிரிச்சுக்கலாம். அதில் மாடர்ன் இந்தியாவில் நம்ம இது படிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. 1885 19:05 19:05 19:20 19:20 19:48 ஆர் 19:50 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதுங்க 1885. இந்த 1885 அப்படின்னு சொன்னாவே இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இதுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா 1884 நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரொம்ப முக்கியமானது சென்னை மகாசன சபை அப்படிங்கிறது தோற்று வச்சுருப்பாங்க. சென்னை மகாசன சபைங்கிறது 1884, இதுக்கு முன்னாடி 1884. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் படிப்போம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சென்னை மகாசன சபைங்கிறது 1884 இப்படி கூட கேட்கலாம். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்பாகவே ஆங்கிலேயரை அதமாக இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இந்த 1884 அப்படிங்கிறது சென்னை மகாசன சபை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அதோடு கூட ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1885 இந்த ஐஎன்சிங்கிற வார்த்தையை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம எழுதி வச்சுக்கணும். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல, தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 1885. அப்போ யாருங்க உருவாக்குனா அப்படின்னு கேட்டால் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஸோ ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் இவர் தான் ஒரு ஸ்காட்லாண்டு நாட்டை சார்ந்தவர். ஸ்காட்லாண்டு இவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இவர் என்ன பேர் வச்சார் அப்படின்னு கேட்டால் இந்தியன் யூனியன் அப்படிங்கிற பேர் வச்சார். இந்தியன் யூனியன் அப்படிங்கிறவர் பேர் வச்சார். அப்போ இந்தியன் யூனியன் பேர் வச்சவர் உருவாக்கினவர்.
ஆனால் இதுக்கு ஐஎன்சி அப்படிங்கிறது பேர் மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து தாதாபாய் நவ்ரோஜி ஞாபகம் வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜியை நம்ம கூடுதலாக படித்தோம்னா இவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர். அதே போல் இவர் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1868 எக்கனாமிக்ஸில் 1868 நேஷனல் இன்கம் அப்படிங்கிறத தயாரித்ததில் ஃபஸ்ட்டு நபர் இவர் தான். அதாவது தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட முயற்சித்தவர். The first attempt was made by him. The first attempt was made by him. நேஷனல் இன்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1868 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி இவர் எழுதின நூல் தான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கமும், இந்தியாவினுடைய வறுமையும் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கமும் அப்படிங்கிறத எழுதுனது இவர் தான். இந்தியாவினுடைய வறுமையும் பிரிட்டிஷாருடைய ஏகாதிபத்தியமும் ஆதிக்கமும் அப்படிங்கிறத எழுதுனது இவர் தான். யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இவர் தான் 1886 1886 கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர். 1886 கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு சொன்னால் இவர் எடுத்துக்கலாம். 1886 கல்கட்டா காங்கிரஸ் செஷன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானவர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதுபெரும் தலைவர். அதாவது காங்கிரஸ்லேயே ரொம்ப பழமையான தலைவர் எடுத்துக்கிட்டால் அவர் எடுத்துக்கலாம். காங்கிரஸ்லேயே மிக பழமையான தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவர் எடுத்துக்கலாம். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சரண்யா, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ராதாபாய் நவ்ரோஜி சார். தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். நாதா இல்லம்மா, ராதாபாய் நவ்ரோஜி சார். நீங்க பேசுறது வேற வேர்ட்ல கேக்குது. லாதாவா? தாதாமா? தாதா சொல்லுவாங்களே எங்க ஊர் தாதா. ஓகே சார். தாதா அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நல்லா படிச்சுங்க. ஸோ ஓவரால் என்னென்ன அப்படின்ற மாதிரி படிச்சுங்க. இப்போ 1885 எங்கே சார் நடக்கும்? மும்பையில் நடக்குங்க. 1885 அப்படிங்கிறது மும்பையில் நடக்கும். ஸோ இதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஆலன் ஆக்டோவி நிக்கியமும் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவங்க 2 பேர். உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினது அவர். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி இருப்பாங்க. இதில் 72 பேர் கலந்து கொள்வாங்க. 72 பேர். இவங்களை வந்து பிரேவ் 72 அப்படி சொல்லி அழைப்பாங்க. இதில் வந்து 72 பேர் அப்படிங்கிறது கலந்து கொள்வாங்க. ஸோ இவங்களை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு கேட்டால் பிரேவ் 72 அப்படி சொல்லி அழைப்பாங்க. பிரேவ் 72 அப்படி சொல்லி அழைப்பாங்க. பிரேவ் 72 அப்படி சொல்லி அழைப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்தியாவிலிருந்து இதை வந்து ரொம்ப முக்கியமாக யாரோட பீரியடில் இது வந்து தொடங்கி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேள்விப்பாங்க. டஃப்ரின் பிரபு, லார்டு டஃப்ரின் அப்படிங்கிறோட பீரியடில் தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. லார்டு டஃப்ரின் இவர் தான் சொல்லியிருப்பார், மைக்ரோஸ்கோப் மூலமாக சரியா ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை நீங்கள் பார்க்கும்போது அதோட ஸ்மால் மவுத்து, ஒரு சின்ன வாய் தாப்பா நீங்கள். யாரை பற்றி சொல்லியிருக்காரு? இந்த ஐஎன்சியை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன வாய் தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒரு சின்ன வாய். ஸோ இதோட கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொண்டு போயிடலாம். நான் எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1885, 1886, 1887, 1888 இந்த 4லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1905 இந்த வங்கப் பிரிவினை, 1906 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கு, 1907 அப்படிங்கிறது சூரட் ஸ்பிளிட்டு, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1911 கல்கட்டா காங்கிரஸ் செஷன். ஏன்னா இங்கே தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது கேன்சல் ஆகும். 1905 இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1911. இங்கே தான் வந்து தேசிய கீதம் பாடுவாங்க. தேசிய கீதம்ன்றது ரவீந்திரநாத் தாகூர். இங்கே தான் கேபிட்டல் சிட்டி மாற்றுவாங்க. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற கல்கட்டாவிலேருந்து டெல்லிக்கு மாற்றினது 1911 சொல்லி 1912 அப்படிங்கிறதுல மாற்றுவாங்க. அதே மாதிரி 1914ங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதில் 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். சரியா? 1914, 18 வெர்சைஸ் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி 1915 ஜனவரி 9 காந்தி வந்துடுவார். ஸோ 1916 அப்படிங்கிறதுல வந்து லக்னோ பேக்ட் அப்படிங்கிறது நடக்கும். லக்னோவில் 1916. 1916ன்றது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். இது வந்து நான் ஒரு டைம் லைன் சொல்லிட்டு இருக்கேன். டைம் லைன். ஸோ படிக்கக்கூடிய, ஆனால் இதுக்குள்ளே போய் நீங்கள் இன்டீரியராக படிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும். அது நெக்ஸ்ட் கிளாஸில், அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதை நான் சொல்கிறதெல்லாம் சும்மா இது வந்து ஒரு டைம் லைனுக்காக சொல்கிறேன். ஒரு டைம் லைன்னா இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு டைம் லைன் அப்படிங்கிறது.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ 1916 லக்னோ உடன்படிக்கை, 1916 ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபெசன்ட், அதே 1916 அங்கே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் குறிப்பாக பூனே அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா திலகர் ஆரம்பிச்சிருப்பார் ஹோம் ரூல், அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 1917 கல்கட்டா காங்கிரஸ் ஸ்டேஷன். இந்த 1917 பார்க்குறப்ப ஈரோடு அப்படிங்கிறதுல பெரியார் வந்து நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் 1917. 1919 வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு இருக்கும். இதெல்லாம் குரோனாலஜி ஆர்டர் கேட்பான். இந்த 1919 இந்த 1919 மாண்டேக் சிங் அந்த மாதிரி மாண்டேக் சிங்ன்றேன். ஸோ மாண்டேக்கு ஜேம்ஸ் ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுலட் ஆக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குது, அதுக்கப்புறம் வெர்சைல்ஸ் ட்ரீட்டி கையெழுத்தானது இருக்குது, அதுக்கப்புறம் கிளாஃபத் உடன்படிக்கை, கிளாஃபத் இயக்கம்ன்றது இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த 1919 ஞாபகம் வச்சுக்கணும். 1920 சொன்னாவே நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். 1920 மட்டும் இல்லை, 1920 1922 வரைக்கும், 1920 1922 வரைக்கும் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அதை 3 தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் லீட் பண்ணி போவாங்க. 1920 அப்படிங்கிறத வந்து ஸோ மகாராஷ்டிராவில் யாருன்னு கேட்டால் திலகர், அதே மாதிரி குஜராத்தில் யாருன்னு கேட்டால் காந்திஜி. குஜராத் அப்படிங்கிறதுல வந்து காந்திஜி வந்து லீட் பண்ணி போவார். அதே பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாலியன் நம்முடைய லாலா லஜபதி ராய் லீட் பண்ணிட்டு போவார். வெஸ்ட் பெங்கால்னு சொல்லக்கூடிய கல்கட்டா அப்படிங்கிறதுல யார் லீட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னால் நான் சொன்ன பிபின் சந்திரபால் லீட் பண்ணிட்டு போவார். இப்போ 1920 1922 வரை நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, 22 பேர் போலீஸ்காரங்களை உயிரோட எரிச்சு கொண்டுருவாங்க எங்க உத்தரப்பிரதேசத்தில். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட். ஸோ சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 22 போலீஸ்காரங்களை பிப்ரவரி 5 ஜவஹர் யாதவ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் எரிச்சு கொண்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இவர் முதல் முறையாக ஜெயிலுக்கு போறாரு, காந்திஜி எரவாடா ஜெயில். அவர் ஜெயிலுக்கு எப்பப்பெல்லாம் போனார், எந்த ஜெயிலுக்கு போனார்ன்ற வரைக்கும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் கேள்வி எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் டேட் வைஸ் பார்க்கணும், அந்த ஈவெண்ட் பார்க்கணும், முக்கியமான ஈவெண்ட் பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறது ஒன்லி டைம்லைன், ஏதோ மேலோட்டமாக நடத்துறேன்னு நினைக்கக்கூடாது, ஒன்லி டைம்லைன் புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, பிஜிடிஆர்பிக்கு இப்படி தான் பாடம் நடத்துவாங்க போல அப்படின்னு. நான் ஒன்லி டைம்லைன் நேரம் கருதி ஒரு 5 நிமிஷத்தில் கிளாஸ் முடிக்க போகிறேன், என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோன்ற ஒரு பெடகாட்சி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமானது 1920 1922 வரைக்கும் சொன்னேன் இல்லையா. 1921 அப்படிங்கிற ஒரு இயர் முக்கியமானது. இந்த கிரேட் டிவைட்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில், பாப்புலேஷனில் டிமோகிராஃபி. பிஜிடிஆர்பியில் டிமோகிராஃபின்னு ஒரு சாப்டர் இருக்குது. பிஜிடிஆர்பியில் டிமோகிராஃபி மக்கள் தொகை அப்படின்றது 1872 தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, 1881 தான் முறையாக எடுத்தாங்க. கடைசி எடுத்தது 2011. எத்தனையாவதுன்னா அது 15. எடுக்க போகிறது 2026 எடுக்க போகிறாங்க. அது எத்தனையாவது அப்படின்னு கேட்டால் 16வது. அதில் என்ன சார் சிறப்புன்னு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்சஸில் நம்ம என்ன எடுக்க போகிறோம், கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்க போகிறாங்க. முதல் எடுத்தது 1872 வஉசி பிறந்த வருஷம். ஸோ 1872 முக்கியமானது 1872. முறையை எடுத்தது 1881 WW பிளின்டன். இப்போ கடைசி எடுத்தது 2011 அப்படிங்கிறதுல 15 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் சந்திரமௌலி. மக்கள் தொகை தினம்னு கேட்டால் ஜூலை 11. இதுவே சென்சஸ் டேன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 9. இதெல்லாம் இப்படி தான் படிக்கணும். டிமோகிராஃபி பிஜிடிஆர்பிக்கு ஒரு சாப்டர் கண்டிப்பாக இருக்குது. டிமோகிராஃபி இதை படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸுக்கும் இருக்குது. அதோடு கூட 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் சொன்னேன்ல. 1923 அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம சுயராஜ் பார்ட்டினாவே 1923 மோதிலால் நேரு சிஆர் தாஸும். 1924 இந்த 1924 முக்கியமான வருஷம். 1924 அம்பேத்கரோட தொடர்புடையதாக இருக்குது, காந்திஜியோட தொடர்புடையதாக இருக்குது, பெரியாரோட தொடர்புடையதாக இருக்குது. பெரியாரை வச்சு கேட்டாங்கன்னா இது வந்து 100 வருஷம் ஆச்சு. 1924 அப்படிங்கிறல 1924 அப்படிங்கிற வருஷம் டிசம்பர் 12. இந்த டேட்டிங் ஞாபகம் வச்சுங்க. பிஜிடிஆர்பியில் டிசம்பர் 12 1924 தான் வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்போ கரெக்டாக 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. வைக்கம் போராட்டம், வைக்கம்னாவே கேரளாவில் கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதே 24 டாக்டர் BR அம்பேத்கர் சாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிறத தொடங்குவார். சரியா? அதே மாதிரி 1924 அப்படிங்கிறது காந்திஜி INCல ஒரே ஒரு முறை தலைவராக இருந்திருக்கிறார். கர்நாடகா அப்படிங்கிறதுல பெலகாம். இதோட ஆடியோ ஃபைல் வீடியோ ஃபைல் எல்லாமே இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். யூடியூப்லேயும் லைவ் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு மட்டும் வாங்க. இது ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்லேயும் லைவ் ஆகிட்டு இருக்கு, யூடியூப்லேயும் லைவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப முக்கியமானது 1924. இப்போ காந்திஜி எடுத்துக்கணும், பெரியார் எடுத்துக்கிறணும், அம்பேத்கர் எடுத்துக்கிறணும். அதே 1924 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல 1925 ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது. 1925 அப்படின்றது வந்து நம்ம பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925. அதே போல் 1925 RSS உருவாயிருக்கும். இது நேர் எதிர் சித்தாந்தம். எதுக்கு? RSSக்கும் இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது RSS அப்படின்னாவே ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது 1925.
அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1925 அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1927 அப்படிங்கிறது சைமன் குழு 1927 இதை எதிர்த்து போராடினவர் தான் நம்ம முக்கியமாக லாலா லஜபதி ராய். அடிபட்டு செத்துருவாங்க டாக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாலா லஜபதி ராய், டாக்டர் அந்த மாதிரி கிச்லு, அந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கியமாக அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் எழும்புவான். ஸோ 1929 அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் மீது குண்டு வீசி தாக்கிடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக 3 பேர் தூக்கிலிடப்படுவாங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுகதேவ் இவங்க எல்லாமே தூக்கிலிடப்படுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1929 அப்படிங்கிறது லாகூர் காங்கிரஸ் இல்லை 1928 இருக்குது. 1928 மோதிலால் நேரு அறிக்கைன்னு ஒன்று இருக்குது. மோதிலால் நேரு அறிக்கை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது தான் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேரு ரிப்போர்ட். அது என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுங்க வைங்கன்னு சொல்லி. ஆனால் 1929 லாகூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் நம்ம ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜான்வரி 26, 1930 சுயராஜ்ய நாள்னு அறிவிச்சு 1929 ராவி நதிக்கரையில் நம்ம தேசிய கொடியை ஏற்றிடுவார். ராவி நதிக்கரை முக்கியமானது. ராவி நதிக்கரை இப்போ மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே தான் கரப்பாங்கிற நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது ராவின்றது. ஸோ ரொம்ப முக்கியமானது. எங்க யார் சொல்லுவா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சிந்தூர் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது? பெஹல்காம் அட்டாக். எஸ், பிரியதர்ஷினி சொல்லுங்கப்பா. பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது இல்லையா? பெஹல்காம் அட்டாக், ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுல எத்தனை பெண்கள் அப்படிங்கிறவங்க பேசப்பட்டாங்க? 2 பெண்கள் பேசப்பட்டாங்க. அதில் ஒருத்தங்க ஆர்மி சைடு, ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் சைடு. ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா, இந்த பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு எந்த நாளில் ஏற்பட்டுச்சு? ஏப்ரல் 22 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏப்ரல் 22 அப்படிங்கிறது பெஹல்காம் அட்டாக். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ ஆரம்பிச்சாங்க? மே 7. அப்போ அதிகமாக ஒரு வந்து முக்கியமாக வந்து ஒரு மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி வந்து அடிக்கடி இதில் பேசிகிட்டே இருந்தார். அவர் பேர் என்ன? விக்ரம் மிஸ்ரி. விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் எந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்போ யாரு? ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் எந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? லோக்சபாவுக்கா ராஜ்யசபாவுக்கா? ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா? ஜெய்சங்கர் அவர் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்ரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து நம்ம 1930 வரைக்கும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 1930 அப்படிங்கிறது சிவில் டிஸ்ட்ரிபியூட் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம். 1930 அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் எக்கனாமிக்ஸில். 1930 ஸ்போர்ட்ஸில் பார்த்தா பிஃபா வேர்ல்டு கப். 1930 அப்படின்னு சொல்லக்கூடியது தண்டி மார்ச் அப்படிங்கிறது மார்ச் 6 ஏப்ரல் 12. மார்ச் 6 ஆரம்பித்து ஏப்ரல் 12 முடிப்பார். யார்? நம்ம காந்திஜி. அதே வருஷம் தான் இங்கே ராஜாஜி வந்து நம்ம திருச்சி டு வேதாரண்யம். கேரளாவில் கேலப்பன், ஆந்திராவில் டி பிரகாசம். அதே மாதிரி எல்லை காந்தின்னு அழைக்கப்படக்கூடிய கான் அப்துல் கபார் கான். அங்கே கடலே இருக்காது, ஆனால் அங்கே அவர் வந்து இது பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமானது 1930. அதே மாதிரி முதல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ அங்கே எங்கே நடக்கும்? லண்டனில் நடக்கும். அம்பேத்கர் கலந்துக்குவார், ரெட்டமலை சீனிவாசன். அதே மாதிரி முஸ்லீம் லீக் மூலமாக யார் தேர்ந்தெடுப்பாங்க? இதெல்லாம் நான் டைம்லைன் மட்டும் தான் சொல்கிறேன். வாட் இஸ் வாட். ஸோ 1931 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும். 32 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கும். இது கடையில் காந்தி இருவின் ஒப்பந்தம் இருக்குது, கம்யூனல் அவார்டு இருக்குது. சரி, இதெல்லாம் முக்கியமானது. 1932ங்கிறது கூட்டாண்மை சட்டம், பார்ட்னர்ஷிப் ஆக்ட். அதே 1932 தான் நம்ம திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 1932 தான் ஷாட்விக் நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படிங்கிற ஒரு நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. கிளேடே டம்பக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூட்டோ அப்படிங்கிற கோளை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் முக்கியமானது அந்த காலகட்டத்தில். ஸோ 1934 இந்தியாவுக்காக தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற கருத்தை எம்என் ராய் சொன்னார் 1934. அதே 1934 தான் மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் ஹிஸ்ட்ரியில் கரப்பால் 6 பெரிய தானிய கலைஞரை கண்டுபிடிச்சார். அதே 1934 தான் எக்கனாமிக்ஸில் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் பிளான்ட் எக்கனாமிக் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் அவர் தான் 1934. இந்த 1935 அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்திய அரசியலமைப்பு அதிகமான விஷயங்களை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டால் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருந்து தான். ஸோ 1937 அப்படிங்கிறது 38, 39, 40 இதெல்லாம் முக்கியமான. 40ங்கிறது வந்து தனிநபர் சத்தியாகிரகம். 1940 அப்படிங்கிறது லில்லித்தோ அப்படின்னு கொண்டு வந்திருப்பாரு. முக்கியமாக என்ன சொல்றோம்னா ஆகஸ்ட் ஆஃபர். அதே 1940 அப்படிங்கிறது தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக ஆச்சாரிய வினோபாவே இருப்பார். இதெல்லாம் முக்கியமானதுங்க. ஸோ 40 வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா 10 minutes பிரேக்குங்க. 11:30 ஆகுது என்னுடைய வாட்சில். ஷார்ப்பாக 11:45 நினைச்சிருங்க. 11:45 1/4 மணி நேரம் பிரேக்.
கால் மணி நேரம் பிரேக்கு 11:45 அப்படிங்கிறதுக்கு வந்து கிளாஸ். ஸோ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு நான் இப்போ பேசுனது 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் இந்த கிளாஸ் உங்களுக்கு உண்மையாகவே உபயோகமாக இருந்துச்சா இல்லை எங்கள் டைம் போயிருச்சா? ஏன்னா இதில் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஃப் இன்றைக்கி கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், அந்த 110க்கு 110 எடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஜிகே படிக்கிறவங்களுக்கும் 10க்கு 10 இந்த மாதிரி விஷயத்தில் இதிலிருந்து கேள்வி வரும். சரியா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது முழுக்க 40 கேள்விகள் இதிலிருந்து வரும்னு சொன்னேன். பேசலாம். யாராவது பிஜிடிஆர்பி நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலும் பேசலாம். எல்லாருமே புதுசு தான், யாருமே நம்ம அகாடமியில் சேரலை. சரியா? இப்போ வரைக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் அட்மிஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம அட்மிஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்கு இன்னையிலேருந்து தான் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா? மிஸ்டர் சுரேஷ் பேசலாம். மிஸ்டர் சுரேஷ் அந்த இதை எடுத்துகிட்டு ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு பேசுங்களேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஹெட்ஃபோன் போடல சார். எனக்கு இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக சார் இருந்தது. ரெண்டாவது ஆரம்பத்தில் ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது, அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பார்த்தோன்னா கடைசியாக இப்போ நீ கிளாஸ் பண்ணுற கிளாஸ் இப்போ நீங்கள் இது பண்ணீங்கல்ல, அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. எனக்கு டிஆர்பி கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, கன்ஃபார்ம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். வேறு மிஸ்டர் சுரேஷ் அவர் பேசியிருக்காரு. வேறு பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க இல்லை பிஜி படிக்கிறவங்க மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கர்ட்டசி இருந்தால், கிராட்டிடியூட் இருந்தால், உங்கள் கூட 2 மணி நேரம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஓகே, வினோதா பேசுங்க, நல்லா பேசுங்க, விட்டு கேட்குது, நல்லா பேசுங்க. எனக்கு கொஞ்சம் நீங்க கேட்கும் போது எனக்கு பயமா இருந்தது சார். ஆனா நீங்க 1885 கேட்டிருந்தா கூட கொஞ்சம் பதில் சொல்லியிருப்பேன். நீங்க நடக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. ஒரு பயத்துலதான் நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லல. ஆனா இப்ப நீங்க நடத்துறது எனக்கு எல்லாமே புரியுது சார். நல்லா யூஸ்ஃபுல்லா. வினோதா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எனிமி ஃபார் அவர் சக்சஸ் அப்படின்னு கேட்டா இந்த ஃபியர்னஸ் தாங்க. பயம்ங்கிறது தான் நம்மளுக்கு முதல் எதிரி. பயத்தை தூக்கி போட்டுறணும். தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலாம் தெரிஞ்சுக்க போறோம். என்ன பண்ண நம்ம சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் இன்டர்வியூல வந்திருக்கிறோம். ஐயோ ரொம்ப கவனமா சொல்லணும், என்ன கேட்க போறாங்களோ, ப்ரிலிம்ஸ் படிச்சு வந்துட்டோம், மெயின்ஸ் படிச்சு வந்துட்டோம், இதுதான் நம்ம வாழ்வாதாரம், ஸோ நம்ம இது இழந்துருவோமா அப்படிலாம் கிடையாது இல்லையா? பயம் தான் நமக்கு முதல் எதிரி. பயத்தை நம்ம விரட்டிடணும். பயத்தை விரட்டிடணும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே வினோதா, தேங்க்யூ ஸோ மச். வேற கிராட்டிடியூட் அந்த கர்ட்டசி இருந்தா. ஓகேம்மா வினோதா. சார் நான் சுதா பேசுறேன். சுதா மேம் பேசுங்க. சார் தேங்க்யூ வெரி மச் சார். நல்லா இருக்குது உங்க கிளாஸ். ஃபர்ஸ்ட் செஷன் கொஸ்டின் கேட்டது கொஞ்சம் நல்லா இருந்தது சார். லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. என்னோட நாலேஜ்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. ஆமா, இது நான் கிளாஸே எடுக்கல. ஜஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்தந்த ஏரியாவில் நம்ம பார்க்க போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, கவனிக்கலையா? கிளாஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா போர்டில் எழுதி போட்டு மெட்டீரியலையும் காமிச்சு உங்களை எழுதுறதுக்கு நேரம் கொடுத்து அந்த எழுதிக்கிட்டு இருக்கையிலே நிறைய விஷயங்களை நான் டீல் பண்ணிட்டு இருப்பேன். இது நான் கிளாஸ் எடுக்கல. ஜஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம். இந்த ஐஎன்சி அப்படிங்கிறதே 11:45க்கு அப்புறம் தான் கிளாஸு. சரிங்களா? சரிங்க சார். ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேறு சார் குட் மார்னிங். ஜப் மார்னிங் சார். வினோத் அப்படிங்கிற பேர்ல இருக்கீங்களா? பேசுங்கம்மா. ஜபமணி சார். ஜெபமணி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ராணிப்பேட்டை. என்ன சப்ஜெக்ட்? பிஜிடிஆர்பி என்ன சப்ஜெக்ட்மா? பிஜி தமிழ் சார். பிஜி தமிழ் பேசலாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். எங்களை ரொம்ப இல்ல முகஸ்துதிக்கா பேசக்கூடாது. இல்ல யாருமே இங்க பாருங்க ப்ளீஸ். யாருமே இங்க பாருங்க, ஒருத்தரோட Facebookல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்லி வச்சு பேசுறாங்கன்னு சொல்லி. இங்க யாருமே எனக்கு தெரியாது. இங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்லி வச்சுலாம் பேசல. நான் நேற்று கிளாஸ் எடுக்கும்போது கூட சார் நீங்கள் என்ன பார்க்காம பாடம் நடத்துங்கன்னு. பார்க்காம பாடம் நடத்துறது இல்லை. இப்போ நான் இன்னைக்கு நான் 2 மணி நேரம் பூராமே பார்க்காம பேசுனதா உங்ககிட்ட. இன்னைக்கு நான் 2 மணி நேரம் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணது பூரா நான் பார்க்காம பேசுனதா. அதனால் வினோதா ஜெபமணி அப்படிங்கிறவங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் உள்ளபடி சொல்லுங்கள். உள்ளபடி சொல்லுங்கள். எஸ். ஆமாம் சார். ஒரு விஷயத்தால நிறைய விஷயத்த கொண்டு வரீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க சார் கிளாஸ். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப். நல்லா படிங்க. வேற யாரும் வரீங்களா? ஃபீட்பேக். மதிமாலாங்க சார். என்னம்மா மதிமாலாவா? மதிமாலாங்க சார். மதுமாலா எங்க இருந்து? ஆத்தூருங்க சார். ஆத்தூர். சொல்லுங்கம்மா.
கிளாஸ் நல்லா இருக்குங்க சார். ஒன்னோட ஒன்று கம்பேர் வந்து இப்போ 1885 இருந்து எடுத்தீங்கன்னா அதோட இன்னொரு இது விஷயம் அப்படிங்கிற கம்பேர் பண்றப்ப சூப்பரா இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் 1 hour வந்து கிளாஸ் போனது நான் வந்து டிஎன்பிசி மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுங்க சார். இன்ட்ராக்ஷன் வந்து நல்லா இருக்கு. இப்போ ஒரு 1942 அப்படின்னா அதோட மெச் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றப்ப ஒரு ஆசை வருது, ஐயோ நம்ம டிஎன்பிசியை சேர்த்து படிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வருதுங்க சார். சூப்பரா இருக்கு கிளாஸ். இப்படிதான் படிக்கணும். நம்ம டீச் பண்ணும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன்னா ஐ ஹவ் 17 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பிரின்சிபல் இன் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. பெரிய அதாவது ஸ்டேட் டாப்பர் நிறைய காமிச்சிருக்கேன், இந்தியா டாப்பர் காமிச்சிருக்கேன். நாட் ஓன்லி அந்த மார்க் ஸ்கோரிங்கில், பர்டிகுலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்கூல் லெவல் நடத்தப்பட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ பர்டிகுலராக அந்த நாட்டா, ஓடிஏ, கிளாட்டு, ஏஎம்பிஎம்டி, இப்போ வந்து நீட்டு, ஜேஇ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ பசங்களை என்ன பண்ணணும்னா ரூட்லேருந்து நடத்தணும். இப்போ நான் ஏன் அவங்ககிட்ட கேட்டேன், இங்கிலீஷில் யாருங்க ஃபாதர், இப்படி தான் நம்ம பாடம் நடத்தணும். இப்போ ஒரு தமிழ் இருக்குன்னா நம்ம ரூட்லேருந்து பாடம் எடுக்கணும், இன்னொன்று அசோசியேட் பண்ணி படிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா +1 +2 படிக்கும்போதே கிளாஸில் டீச் பண்ணும்போதே, அம்மா இப்போ இருந்தே நீங்கள் வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனை வச்சு நீ வேலைக்கு ஓடி போடுறான்னு சொல்லிடணும். பாருங்கள், இந்த குரூப் 4 எழுதினவங்க டாக்டரேட் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அப்போ நமக்கு வேலை வாய்ப்புங்கிறது இன்றைக்கி அவசியம், வாழ்வாதாரன்ற அவசியன்ற போது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்படி தானே மதுமாலா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. சும்மா நான் படித்து வச்சுக்கிட்டு நான் அப்படியே இந்த டிஎன்பிசியில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் என்ன சொல்கிறேன், தயவு செய்து ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். படிக்கிறது வேஸ்ட்டுங்க சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார். 10th குவாலிஃபைடு பெஸ்ட்டுங்க சார். அது வரைக்கும் படிச்சுட்டு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ஜாப் போயிட்டோம்னா அதுதான் பெஸ்ட்டுங்க சார். ஆமாங்க. இப்போ நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எம்பில் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன், சரியா எல்லாமே படிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் உங்களை என்னை விட நீங்கள் நிறைய படித்தவங்க கூட உள்ளே இருப்பீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் டிகிரி இஸ் நாட் ஹூம் இஸ் ஹெல்டுங்க. வாட் டிகிரி இஸ் நாட் ஹூம் இஸ் ஹெல்ட். நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிற முக்கியம் இல்லை, அந்த படிச்சிருக்கிற விஷயத்தில் நம்ம எவ்வளோ நம்ம வந்து கிராஸ்பிங் பண்ணி வச்சிருக்கிறோம். எனக்கு 200 கேள்விகள் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக டிஎன்பிசியை பொறுத்தவரை. பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை 150 கேள்விகள் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ அதில் பெஸ்ட்டு கொடுப்போன்றேன். எப்படி வேணாலும் நீ கொஸ்டின் கேளு, எங்கேருந்து வேணாலும் கேளு, அதில் நான் பெஸ்ட்டு தரேன்னு நினைக்கணும். தெரியலையா, மறுபடியும் உட்காந்து நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாம் நான் ஆல்ரெடி இப்போ ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்ச சோசியல் சயின்ஸ் வந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். இப்போ 7 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் அப்படியே ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ கண்டிப்பாக அது மாதிரி அதுதான் சொல்லுவேன். RRR வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ரீடு, 2வது வந்து ரீகால், 3வது வந்து ரிவைஸ். நமக்கு தெரிஞ்சது அதான் நான் சொன்னேன்ல, கற்றலின் கேட்டலே நன்று, கேட்டலில் சொல்வது நன்று. ஒரு விஷயத்த முறை கேட்கும்போது தான் நமக்கு வந்து அது பரிச்சயமாகாது. அடுத்தடுத்த முறை நம்ம கேட்கும்போது பரிச்சயம் ஆயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் மதுமாலா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேற யாரும்? ஹவ் வாஸ் த லாஸ்ட் 2 hours ஃபார் யூ, யுவர் ஒப்பீனியன்? அவ்வளோதான், சரியா? ஸோ மனிதநேயம் மிக்க அது மாதிரி கிராட்டிடியூடாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இவ்வளோ தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் நெகட்டிவ் கூட சொல்லாங்க, ஓப்பன். நான் 2 மணி நேரம் நான் வேறெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன், ஒன்றுமில்ல, வேஸ்ட்டாக போச்சு, தாராளமாக சொல்லலாம். ஜோதிலட்சுமி பேசுங்க. ஜோதி சார், அதான் சார் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா சார், ஒரு இயர் சொல்லிட்டு அது ஃபுல்லாவே எல்லா சப்ஜெக்ட்லயும் கொண்டு வந்து கரெக்ட்ல வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கிறீங்க சார். ஸோ எல்லாத்தையுமே ஒரு இயர் பார்த்துட்டா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அப்படியே மைண்ட்ல வர மாதிரி சொல்றீங்க சார். நல்லா இருக்கு சார். இது பாசிட்டிவ். ஏன்னா இதுதான் பாசிட்டிவ். அப்போ தான் நம்ம எல்லா கேள்விகளுக்கும் நம்ம யூஸ் ஆகலாம். வெறுமனே இந்த பாலிட்டியை மட்டும் பேசிகிட்டு இருந்தேன்னா, வெறுமனே நான் அந்த இடத்துல ஐஎன்சி மட்டும் பேசிகிட்டு இருந்தேன்னா, ஸோ மற்றவங்களுக்கு இது பயன்படாமல் போயிருக்கும். ஸோ இப்போ பெஹல்காம் வரைக்கும் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இப்போ இருக்க ரீசெண்ட் வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ டேட் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஜோதி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேற யாரும் பேசுகிறீங்களா? நீங்களாம் பேச போகிறவங்க தானே? பேசுங்க. யார் பேர் சொல்லுங்கள். பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் சார். பிஜிடிஆர்பி என்ன சப்ஜெக்ட்டுமா? இங்கிலீஷுங்க சார். இங்கிலீஷ் பேசலாம் சார். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நாங்கள் 140 கொஸ்டின்ஸ்க்கு தான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 10 கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஆப்ஷனில் தான், வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் அப்படிதான் எதிர்பார்ப்போம். பட் இப்போ நீங்கள் அது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்க பாருங்க, ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இப்போ மாடர்ன் இந்தியாவில எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வெல் வேர்ஸ்ட் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. நிச்சயமாம்மா. நம்ம இப்போ இன்னொன்றுமே இப்போ இது நமக்கு பிஜிடிஆர்பி பொறுத்தவரை அந்த 10 கொஸ்டின்ஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில். அப்படி நான் என்ன நினைப்பேன்னா, நீங்கள் எல்லா இப்போ நான் சொன்னதை பூரா நீங்கள் கிராஸ்பிங் பண்ணணும் அவசியம் இல்லை. பிஜிடிஆர்பிக்குன்னு ஜிகே நடத்துவேன் பாருங்களேன், அப்போ ஸ்பெசிஃபிக் பண்ணுவேன் ஒரு சில ஏரியாவை. ஏன்னா கண்டிப்பாக தெரியும் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா இதுதான், இதில் இருந்து தான் அவங்க பிக் பண்ணுவாங்க
அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா 40 40 இருந்தீங்கன்னா, நான் படித்த மாதிரி படிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் இந்த எம்எஸ்சி பிஎட்டை வச்சு இந்த எம்ஏ பிஎட்டை வச்சு நீங்கள் டேரெக்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வரலாம், டிஓக்கு வரலாம். நான் எதுவுமே படித்தது வேஸ்ட் ஆகாதுல்ல, படித்தது வேஸ்ட் ஆகாது. சோபனா அப்படி தானே, இதை வச்சு நம்ம டைரக்ட் டிஓக்கு வரலாம். பிஜி சிஸ்டம் தான் நம்மளோட எய்ம் கிடையாது. நான் வந்து உங்களை டைவர்ட்லாம் பண்ணலை, உங்கள் நேரத்தை நான் வீணடிக்கலை. எய்ம் இருக்குது, அதனால சைமல்டேனியஸ்லி அதையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கோம். இப்போ இது முடிச்ச அடுத்த ஜனவரிக்கு மேலேயே நமக்கு பிஇஓ கால் ஃபார் வருது. டிஓ அடிங்க, டைரக்ட் டிஓ அடிங்க. நிஜமாமா அடுத்த 5 வருஷத்துல நீங்க சிஇஓ, அடுத்த 5 வருஷத்துல நீங்க வந்து அங்க ஜாயின்ட் டைரக்டர், அடுத்த 5 வருஷத்துல நீங்க டைரக்டர். வயதுலாம் 30க்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் 30 வருஷம் சர்வீஸ்ல நீங்க டைரக்டரா மாறிடலாம். டைரக்ட் டிஓல போறவங்க வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கணும். அதான் சொல்றது, there is a way, there is a will, there is a way. Sure, I can create success and cannot create wealth. Everyone should have an aim in life. Life without an aim, like a journey without a destination. A lofty aim inspires us to do the greater things. அதான் நான் சொன்னேன்ல, a good teacher can make even boring lessons into an interesting சொன்னேன். நிறைய கிராஸ்பிங் பண்ணணும்னு நினைப்பாங்க, லேர்னராக இருக்கணும்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 2 மணி நேரம் ஏதோ நம்ம கற்றுக்கிட்டோம், ஐயோ போச்சு, இதனால வெறும் ஹிஸ்ட்ரியாக சொல்லிட்டு இருக்காரு, வெறும் பாலிட்டியாக சொல்லிட்டு இருக்காரு, ஐஎன்சியாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சோம்னா போச்சு. இல்லைங்க, பரவாயில்ல, எனக்கு டிஓ எக்ஸாம்ஸ்க்கு எனக்கு பயன்படும், அடுத்து நான் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு நான் டேரெக்டாக அதுக்கு நான் படிக்கிறேன், இந்த எக்ஸாமை நான் எழுதிக்கிறேன், ஸோ மெயின்ஸ்க்கு நான் எழுதிக்கிறேன், ப்ரிலிம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்களேன், தமிழ் படிக்கிறவங்க அப்படியே 100 கேள்வி இருக்குது. இன்னொன்று நமக்கு அந்த ஜிகேக்குள்ளே 10 கேள்வியில் ஒரு 2 கேள்வி மேத்ஸ் வேறு வந்துடும். அப்படியே டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து மேத்ஸ்குள்ளே போட்டிருக்கான். அப்படி தானே சோபனா? ஏன்னா ஒரு யூனிட் மேத்ஸ் இருக்குது. இப்போ மேத்ஸ் நடத்தும்போது எங்களுக்கு மேத்ஸ் ஒரு 2 கேள்விக்காக நம்ம படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கற்றுக்குவோம், பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். சரியா? கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. அதே நம்ம நெட்டு செட்டுக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்குது, நெட்டு செட்டுக்கு பாஸ் பண்ணி வச்சுக்குவோம். மாஸ்டர் டிகிரி படித்தாவே ஒரு நெட்டு செட்டு பாஸ் பண்ணி வச்சுக்குருவோம். எல்லாமே கற்றுக்கிறதுல வந்து இங்கே தப்பே கிடையாதுங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் சோபனா ஃப்ரம் மாத்தூர். ஓகே, நெக்ஸ்ட் வேறு யாரும்? நெகட்டிவ்ஸ் கூட பேசுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நெகட்டிவ்ஸ் கூட, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா எதிர்மறை விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் நல்லது. நம்ம வளர்றதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எதிர்பார்க்க, எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு பிடிச்சிருப்போம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருப்போம். இந்த ஒருத்தர் கூட அங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காரு, என்னென்னமோ போட்டிருக்காரு, ஏதோ ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அதை கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி திட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இதான் சொல்கிறது, என்ன தான் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து பயங்கரமாக பாடம் நடத்தினாலும் வச்சாலும் உசுரை கொடுத்து வச்சினாலும் அதில் ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும். இந்த நேற்றுக்கெலாம் பாடம் நடத்தும் போது கிளாஸுக்குள்ளே அது ஒரு எடிட்டோரியல் பாட்டு நடத்திட்டு இருக்கேன், தினமணியில் எடிட்டோரியல் பார்ட்டு. அதில் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு எடிட்டோரியல் பார்ட்டில் போட்டிருக்காங்க, அதாவது சமூக வலைதளங்கள் ஆபாசங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இளைஞர்கள் வந்து சீர்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுனால. அதில் நான் ஒரு 4 to 5 minutes எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம கண்ணுன்றது நம்ம சரீரத்தோட விளக்காக இருக்குது. கண்ணுன்றது ஆபாசமான விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளை நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும், அது ஹெல் அப்படிங்கிற நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் பாசிட்டிவாக இருப்போம், உண்மையாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம்னு பேசிகிட்டு இருக்கேன். உடனே ஒருத்தர் அங்கே நெகட்டிவ் அதில் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறா தெரியுமா? நீ பாடத்தை மட்டும் நடத்து, அது ஒருமையில் நீ பாடத்தை மட்டும் நடத்து, தேவையில்லாமல் பேசாதேன்னு சொல்லி. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். இந்த விஷயம் நல்லது சொல்லி கொடுத்தா, நான் நல்லது சொல்கிறேன், என் பிள்ளையை வழி நடத்துகிறேன், என்கிட்ட வர்ற அந்த பிள்ளைங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள வழி நடத்துகிறேன் நான். இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு பிடிக்கலனா, இதை கூட நான் வந்து சாரி டு சே திஸ், உனக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஸோ லீவ் இட். உங்களை நான் கட்டாயமாக நீங்கள் யூடியூப்பை பார்க்கணும், என் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கணுன்றது அவசியம் இல்லையே. பட் அக்கார்டிங் டு மை ஸ்பிரிச்சுவல், நான் அந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். பி a salt to the earth and be a light to the world. அது என்னோட, இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பிடிக்கலைன்னா லீவ் இட். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வாய்ஸை கேட்டே ஆகணும். என்னோட தாட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் பாசிட்டிவ். வேறு யாராவது பேசணுமா? இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ நம்ம ஐஎன்சி அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப் டு அப்படிங்கிறது வந்து 1 o'clock வரைக்கும் தான் இன்றைக்கி கிளாஸ். 1 o'clock வரைக்கும் தான் இன்றைக்கி கிளாஸ். ஆன்லைனில் மட்டும் இருக்கிறனால 1 o'clock வரைக்கும் தான். ஸோ பிஜிடிஆர்பிக்கு மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் சரியாக 6:45க்கு 6:45 அப்படிங்கிறதுக்கு நம்ம லிங்க் அனுப்பிடுவோம். கூகுள் மீட்டில் தான் கிளாஸ் நடக்கும். ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது எஜுகேஷன் மெத்தடாலஜியில். ஸோ ஃபுல் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம நடத்த இருக்கிறோம். ஸோ யூனிட் வைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ்
கண்டிப்பாக அந்த 30க்கு 30 அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக பெடகாஜி ஓரியன்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு இப்போ இருக்கக்கூடிய நியூ அந்த மக்களோட சிலபஸ் அப்டேட் பண்ணி நம்ம நடத்த இருக்கிறோம். பயன்படுத்திக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.